பரணி கேக்குதா? கேக்குது பிரகாஷ் ப்ரோ. ஓகே பரணி, அப்படியே அப்டேட்டோட ஆரம்பிச்சிருங்க. ஓகே, ஜனநாயகன் தமிழ்நாடு புக்கிங்ஸ்லாம் ஓப்பன் பண்ணிட்டாங்க. டேட் கரெக்டாக பார்த்து புக் பண்ணுங்க எல்லாரும். அதே மாதிரி 7 கடல் 7 மலை அதோட ரிலீஸ் டேட்டு நாளைக்கு ஈவினிங் 6:30க்கு வருது. முட்டை கலக்கி அது வந்து 250 மில்லியன் வியூஸ் போயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. தெலுங்கு ஃபிலிம் சென்னை லவ் ஸ்டோரி அந்த படத்தோட ட்ரெய்லருமே ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. படம் ஜூலை 24th ரிலீஸ் ஆகுது. அப்புறம் சாச்சனா நமிதாஸ் அவங்க வந்து நேஷ்னல் அவார்டு வின் பண்ணியிருந்தாங்க. அதனால் அந்த டெக்சாஸ் டைகர் அந்த படத்துலேருந்து ஒரு போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அவங்கள விஷ் பண்ணி. அப்புறம் ஓம் படம் செட்லேயும் டீம் எல்லோரும் சேர்ந்து தனுஷ் மம்முட்டி நேஷ்னல் அவார்டு வின் பண்ணதுக்கு செலிப்ரேட் பண்ணாங்க கேக் வெட்டி. அப்புறம் ஆதிக் ரவிச்சந்திரன் அவர் வந்துட்டு லேட்டஸ்ட்டாக பேட்டியில் வந்து ஆகஸ்ட்டில் அஃபிஷியலாக அப்டேட் வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. அவ்வளோதாங்க, பெருசாக வேறு எந்த அப்டேட்டும் அந்த மாதிரி தெரில இன்னைக்கு. ஓகே, நம்பர்களில் யாரையும் பல பேரை காணவில்லை. வருவாங்க ஒரு வழியா நம்ம ஸ்பேஸ்ல அதிகமா கேட்டுட்டு இருந்தது இந்த 7 கடல் 7 மலை 7 கடல் 7 மலைன்னு கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. அதுக்கான ரிலீஸ் டேட் அனௌன்ஸ்மெண்ட் வரப்போகுது நாளைக்கு. இனிமேல் அந்த கேள்வி கேட்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். நானே அந்த படத்துக்கு ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தேன் ப்ரோ. இவங்க இதுக்கு ஒரு டீசர் ரிலீஸ் பண்ணி இன்னும் ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணி என்ன பண்ண போறாங்களோ. இல்ல டேட்டா ரிலீஸ் டேட் டீசர் தானே விடுறாங்க நாளைக்கு. இதுக்கு முன்னாடி ஒரு டீசர் வந்துச்சுல்ல, அது வந்து அதெல்லாம் நிறைய பேர் மறந்தே போயிருப்பாங்க. அதனால விடுங்க, நல்லதுதான். அது ஓகே, பட் என்ன சொல்றேன், இதுக்கு ஒரு டீசர் வந்து அதுக்கப்புறம் இன்னொரு ட்ரெய்லர் வந்து அதுக்காக சொன்னது. எப்படியும் இந்த படம் மண்டாடி செப்டம்பர் 10 போட்டிருக்காங்களா, இவங்க அக்டோபர் 1 போடுவாங்கன்னு நினைக்கிறேன். நல்ல சூரிக்கு இப்போதைக்கு ஓரளவுக்கு நல்ல மார்க்கெட் இருக்கு. நிவின் பாலியும் கம்பேக் கொடுத்துட்டாரு. இதான் டைம்ல ரிலீஸ் பண்ணாதான் உண்டு. இப்ப அவரோட படம் பெட்ரூம் குடும்பம் வேற ஆகஸ்ட் 20 வருது. ஸோ இவங்க எப்படி ஆகஸ்ட் போறாங்களா இல்ல செப்டம்பர் போறாங்களான்னு தெரியல, பார்ப்போம். ஆக்சுவலா ஆகஸ்ட் 14th அப்புறம் எந்த சின்ன படமுமே வந்து அனௌன்ஸ் பண்ண மாதிரி தெரியல ஆகஸ்ட்ல பெருசா. பட் இப்போ இந்த ஜனநாயகனால தள்ளி போற படங்கள் ஏதாவது ஆகஸ்ட்ல வருதான்னு பார்ப்போம். ஆல்ரெடி இம்மார்டல் சொல்லிட்டாங்க, செப்டம்பர் போயிட்டாங்க அவங்க. பட் அதை தாண்டி இந்த சத்யவன் சாவித்ரி அந்த மாதிரி ஏதாவது சின்ன சின்ன படங்கள் எல்லாம், ரொம்ப சின்ன படங்கள்லாம் ஜூலை 17th இது பண்ணியிருந்தாங்க. அது எதுவும் தெரில. ஜிடினும் ஆகஸ்ட் 7 தான் ரிலீஸ் ஆகுது. இந்த டார்க் ஹெவன், பகவான், மகுடம், ஐயோ அந்த படம் அது டேட்டே போடலையே பாருங்க. மகுடம் ஜூலை 17 தான் பிரகாஷ் ப்ரோ பிளான் பண்ணாங்க. ஆக்சுவலா பிளான் எல்லாம் அடுத்த விஷயம், டேட் போட்டாதானே கணக்கு. இல்ல டேட் வந்துட்டு எல்லா புக்கிங் சைட்ஸ்க்குமே சொல்லிட்டாங்க. பிவிஆர், புக் மை ஷோ, டிக்கெட் நியூல எல்லாத்துலயுமே வந்துட்டு டிஸ்ட்ரிக்ட்ல எல்லாத்துலயுமே வந்து அந்த ஜூலை 17th தான் இருந்துச்சு. அதை வச்சுதான் சொல்றேன், ஜூலை ரிலீஸ் தான் போட்டாங்க. ஆனா அவங்க ஜூலை ரிலீஸ் போட்டு முடிச்சுட்டாங்க. அதுக்கு பிறகு ஒண்ணும் இல்ல, காணா. சரி ரைட்டு. நான் இப்போ ஒரு ட்வீட் ஒன்று பார்த்தேன். என்ன பாருங்க, அதர்வா வந்து இந்த சக்சஸ் மீட், இதே மாதிரி சக்சஸ் மீட்டுக்கு வந்து கேக் வெட்டுற இப்போ போட்டு ஒருத்தர் போட்டிருந்தாரு. கௌதம் மேனன் இதுதான் பெஸ்ட் டைம் அதர்வா படம் பண்றதுக்கு. ஆள் செம ஹேண்ட்ஸமா இருக்கிறாரு. ஆனா என்னன்னா பெஸ்ட் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் பிடிக்கணும் நீங்க. ஒருவேளை இந்த வேல்ஸின் மாதிரி சூப்பரான கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். வேல்ஸ் தான் பெஸ்ட் சாய்ஸ் அப்படின்னு போட்டிருந்தாரு. ஆரிஜிராஜ் பிடிச்சிக்கல. எப்ப போயிட்டு வந்து தப்பிச்சு பிசாசிட்ட மாட்டுற மாதிரி கௌதம் மேனை போய் வேல்ஸ்ல மாற்ற பாக்குறாங்க. வேல்ஸ் பெஸ்ட் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வேற சொல்லிட்டு இருக்காரு. எனக்கு சிரிப்பு தாங்கல. எப்ப எடுத்து ஏற்கனவே துருவ சித்திரமாச்சு ஒரு விடிவு காலம் பிறக்காத முடிவுக்கு வந்துருச்சு. அந்த மாதிரி திரும்ப கௌதம் மேனை போய் மாட்டிக்கணுமா? ஏன் இப்படி அநியாயம் பண்றாங்கன்னு தெரியல. சரி வினோத் வந்துட்டு அப்படி வினோத் சொல்லுங்க. வினோத் என்ன ஸ்பெஷல்? என்ன ஆதிக் கேள்வியை பத்தி கேட்பீங்களா? ஆதிக் பேட்டி கொடுத்திருக்காரு. ப்ரோ அபிஷியல் அப்டேட் வந்துருமா அப்படின்னு கேட்பாரு. அதானே பேசுங்க வினோத், பேசுங்க. அதானே கேட்க போறீங்க, கேளுங்க வினோத். ஒரு 2 நிமிஷம் கொஞ்சம் சவுண்டா இருக்கு.
ஓகே ஓகே, அப்ப சவுண்ட் எல்லாம் குறைச்சிட்டு பொறுமையா சவுண்ட் இல்லாம கேளுங்க. ஆனா அதே கேள்வி தானே? அதே கேள்விதான் ப்ரோ கேட்பாரு. அது இல்ல ப்ரோ, அது இல்ல, இது வேற. ஐயோ, அப்போ ஓகே, அப்படின்னா அந்த கேள்வி யாரா கேட்பாங்க, அதுக்கு நம்ம பதில் சொல்லிடுவோம். டேரக்டரு எதிர்பார்க்கிறேன் அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறாரு. அவருக்குமே தெரியல, ஏன்னா போன ஜூன்ல சொன்னாரு இந்த ஜூனுக்குள்ள அப்டேட் வந்துரும்னாரு. அப்படியே போய் 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 சரி எங்கேயோ போய் ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் போய் இப்போ ஆகஸ்ட் வந்துருச்சு டேரக்டர் வாயில இருந்து. ஆனா அதுவும் தெரியல, பார்ப்போம். எல்லா இடத்துலயும் 6 மணி ஷோ போடுறாங்க, இங்க மட்டும்தான் 9 மணி ஷோ. கடுப்பா இருக்கு. ஆனா அதுவும் இல்லாம உண்மையாவே நிறைய இடத்துல 1000 ரூபா தான் டிக்கெட் ரேட் விக்கிறாங்க. அபிஷியலாவே 1000 ரூபா விக்கிறாங்க. இதெல்லாம் எங்க சொல்றது? இதெல்லாம் தட்டி கேட்க மாட்டீங்களா பிரகாஷ் ப்ரோ? தட்டி கேட்கறதா? இந்த சிறுத்தை படத்துல ஒரு காமெடி, எல்லாருக்கும் ஒரு பிரச்சனைனா கவுன்சிலர்கிட்ட வருது, கவுன்சிலருக்கு ஒரு பிரச்சனைனா யார்கிட்ட போறதுங்கிற மாதிரி. எல்லாத்துக்கும் நீங்க அதிகபட்ச கம்ப்ளைண்ட் பண்ணா முதலமைச்சர் போகணும். பண்றதே முதலமைச்சர் படத்துக்குங்கிறால நீங்க யார்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவீங்க? கரெக்ட் தான், பட் அந்த 1000 ரூபா விட மாட்டேங்கிறாங்களே. யாருக்கு போன் வந்துச்சு இப்ப? பரணி யாருக்கா போன் வந்துச்சா என்ன? பிரகாஷ் ப்ரோ, அந்த சுசீந்தர் படம் தான் ப்ரோ, விஜய் ஆண்டனிக்கு போலீஸா நடிச்சாரு. என்ன படம்? சுசீந்தர் தான் டைரக்டர், போலீஸா நடிச்சாரு. பேக்ரவுண்ட் நாய்ஸ் தான் வினோத் கேக்குது, நீங்க பேசுனது கேக்குது. சுசீந்திரன் படம் கேக்குறாரா? வள்ளி மயில் கேக்குறாரா? ஆமா ஆமா ப்ரோ, ஆமா ப்ரோ. வள்ளி 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 மயில அந்த அது அப்படியே நின்றுச்சிங்க. அப்படியே படம் முடிஞ்சுச்சு, எப்ப ரிலீஸ் பண்ணுவாங்கலாம் தெரியல. அதெல்லாம் அவங்களே சொன்னாதான் உண்டு. சரி ரைட்டு. இன்னொருத்தர் வந்திருக்காரு புதுசா, மணிகண்டன். சொல்லுங்க மணிகண்டன். போயிட்டாரு. பரணி எதுவும் படம் பாத்தீங்களா? சொல்லுங்க. இல்ல பிரகாஷ் ப்ரோ, இன்னைக்கு எந்த படமும் இல்ல, எதுவுமே பாக்குறதுக்கும் எதுவுமே இல்லை எனக்கு. பெண்டிங் மீன் நீ ஃபுல்லா கேம் தான் விளையாடிட்டு இருந்தேன். ஓகே, ஜனநாயகம் பல ஏரியால புக்கிங் ஓபன் பண்ணிட்டாங்க. இன்னும் 4 நாள் தான் இருக்கு, வியாழக்கிழமை ரிலீஸ். டேட் பார்த்து புக் பண்ணுங்க. ஆமா, யாராவது நீங்க வந்து டிக்கெட் புக் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா, புக் மை ஷோல டிக்கெட் ஓபன் பண்ண உடனே ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே 9 மணி ஷோ அல்லது 8 மணி ஷோன்னு ஏதாச்சும் இருந்துச்சுன்னா டக்குன்னு புக் பண்ணிடாம 23ஆம் தேதியா அது 24ஆம் தேதியா வடிவேலு ஒரு படத்துல அவருடைய பஸ் வந்து அப்பாடா நம்ம பஸ் தான் இது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து ஏறுவார்ல, அந்த மாதிரி அவர் ஒரு கண்டக்டரா இருப்பாரு. இன்னொரு பஸ் ஏறி மாறி ஏறிடுவாரு. கட்டட பிடிச்சி திட்டிட்டு இருக்கும்போது அந்த டிரைவரையோ மாக்கா அவன் கரெக்டா தான் இருக்கான், நீ தான் பஸ்ஸை மாத்தி ஏறி இருக்க அப்படின்னு சொல்லுவார்ல. அந்த மாதிரி நம்ம டேட்டை மாத்தி புக் பண்ணிடாம கரெக்டா டிக்கெட்டை பார்த்து புக் பண்ணுங்க. நீங்க எதுவும் படம் பாத்தீங்களா பிரகாஷ் ப்ரோ? இல்ல பாரு, நீ ஒடிச்சி தான் போலான்னு பார்த்தேன். ஒடிச்சி இன்னைக்கு சின்ன ஸ்கிரீன்ல போட்டுருந்தான், நாளைக்கு பெரிய ஸ்கிரீனுக்கு மாத்துறான் நம்ம மாரிஸ்ல. பெரிய பெரிய ஸ்கிரீன்லயே பாத்துருவோம். இது பஸ் மாதிரி இருக்க ஸ்கிரீன்ல பாக்க விட அதுலயே பாத்துருவோம். நாளைக்கு போறோம் பாரு. நீ இதெல்லாம் பஸ் மாதிரி இருக்கிற அந்த இதுல போயிடாதீங்க தயவு செஞ்சு. இல்ல அதுதான் பார்த்தேன், அது அலையடிக்கும் எல்லாம் பண்ணு வெறுப்பாயிருச்சு. டிக்கெட் இருந்துச்சு, ஆனா அது வேணான்னு விட்டுட்டு நாளைக்கு 2:50க்கு மதியானம் அழகா பெரிய ஸ்கிரீன் கொடுத்துருக்கான். அப்படியே மாதிரி 70 தமிழ் டப்பிங்க. அதனால அதுல டைரக்டா அதுல பாத்துக்கோம் பாரு. நீ சரி, ஓகே, நல்லது. ஜனநாயகன் எங்க பாக்குறீங்க? தியேட்டர்ல தான். விஷால் வந்துட்டார். விஷால் வந்துட்டார். விஷால் பார்த்துப்பார்.
வணக்கம். விஷால் ஜனநாயகன் புக் பண்ணிட்டீங்களா விஷால்? இல்ல என்னண்ணே 9 மணி ஷோ என்னென்னமோ சொன்னாங்க. ஓபன் ஆகுமா ஆவாதா? எங்க விஷால் 9 மணி ஷோ 1000 ரூபாய் நீங்க எப்படி ஆன்லைன்ல ஓபன் பண்ணுவீங்க? பரணி அதெல்லாம் இல்லன்னு தானே பரணி சொல்லிட்டு இருந்தாங்க. நானும் நான் அப்படிதான் அதனாலதான் நம்பினேன். பரணி இந்த வாட்டி யார்ட்டையும் சொல்லல. கரெக்டா மதுரையில பாத்தீங்கன்னா 12 மணில இருந்து புக்கிங் ஓபன் பண்ணி வச்சிருக்காங்க. ஏங்க விஷால் அதுவும் யாரையும் booking நம்பாதீங்க, முடிஞ்சிருச்சுங்க. யாரையும் நம்பாதீங்க, அவ்வளவுதான் சொல்லுவேன். எல்லாம் 1000 ரூபாய் 2000 ரூபான்னு வித்துக்கிட்டு இருக்காங்க. புக்கிங்கே ஃபர்ஸ்ட் டேக்கு முடிய போகுது மதுரையில. இல்ல விஷால் நிறைய தியேட்டர்ல 9 மணி ஷோ ஓபன் பண்ணவே இல்ல. அது நிறைய தியேட்டர்ல இல்ல, மதுரையில ஒரு தியேட்டர்லயே ஓபன் பண்ணல. இல்ல நிறைய பிளேசஸ்ல அந்த 9 மணி ஷோ ஓபன் பண்ணல. கவுண்டர் டிக்கெட்ஸ் தான் போல. அது அவங்க வைக்கிறதுதான் பிரைஸ் போல. நான் அசியூம் பண்றது 1-2 தியேட்டர் நான் பார்த்தேன். கேக்குது வினோத். சொல்லுங்க. அதான் விஷால், நீங்க யார்கிட்டயாவது சொல்லி டிக்கெட் புக் பண்ணி போறது பெட்டர். பாருங்க, நீங்க ஓணமுக்கு மலையாளத்துல 3 படம் வருது இல்ல, ஆனா 2 படம் தான் ப்ரொமோஷனே ஆரம்பிச்சிருக்காங்க. அயன் கேம் மட்டும் எதுவுமே பண்ண மாட்டாங்க. அது வருமா வராதா? கண்டிப்பா வரும். ஏன்னா எதுவுமே பண்ண மாட்டாங்க. நான் ஃபைனல் முடிஞ்ச அப்புறம் பண்ணுவாங்களோ? இன்னைக்கு ஃபைனல் முடிஞ்ச அப்புறம் தான் தெரியலங்க. இன்னும் 1 மந்த் இருக்குதுல்ல. இப்ப 3 படத்துக்கு நான் பெருசா பார்க்கல. கலிஃபா மட்டும் ஏதோ ஒரு சாங்கோ 2 சாங்கோ விட்டாங்க. பெத்லூம் குடும்ப யூனிட்டும் வெறும் போஸ்டர் மட்டும் தான் விட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ பாத்துக்கலாம். அது எப்பயுமே எல்லா படத்துக்கும் இந்த ஒரு 2 வீக்ஸ் கேப் அந்த இதுலதான் பண்ணுவாங்க. அது ஆட்டோமேட்டிக்கா வந்துருங்க. ஆனா படம் வந்துருங்க, கன்ஃபார்ம் படம் வந்துரும். படம் இதெல்லாம் இல்ல. நான் வந்துட்டு அந்த 3 படமுமே கேரளால போய் தான் பாக்குறேன். அந்த டிக்கெட் எல்லாம் புக் பண்ணிட்டேன். போய் பார்த்துட்டு வர வேண்டியதான். நான் ஸ்பைடர்மேனுக்கு தான் போலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். 6:30 ஷோ, 6 மணி ஷோ. ஸ்பைடர்மேன் 10 மணி ஷோ போறேன். FDFS இங்க. சூப்பர் விஷால். அங்க ஃபேன் ஷோ போட்டிருக்காங்க. நான் ஸ்பைடர்மேன் கூட ஃபேன் ஷோ. ஆமா அது எப்பயுமே போடுவாங்க ப்ரோ. மார்வல் ஃபிலிம்ஸ்க்கு ஆமா, நேர்ல போய் அவங்ககிட்டே கொடுத்துட்டாங்களே. டாம் மேலிக்கே கொடுத்து டிக்கெட் லான்ச் பண்ணிட்டாங்க. இல்ல இப்போ வந்துட்டு ஐமேக்ஸ்லாம் அங்க ஷிஃப்ட் ஆயிடும்ல. இப்போ 2 வீக்ஸ் தான் ஆடிசிக்கு ஐமேக்ஸ் இல்ல. இல்லையே, இல்ல ஐமேக்ஸ் எக்ஸ்க்ளூசிவ் ஆக்சுவலா இதுக்கு ஆடிசிக்கு. ஸ்பைடர்மேனுக்கு ஐமேக்ஸ் பெருசா வராது. ஆனா பரணி ஒரே ஒரு ஆசை தான் பரணி. ஐமேக்ஸ்ல பாக்கணும்னா ஐமேக்ஸ்ல பாக்கணும்ன்றது நம்ம இந்தியன் ஐமேக்ஸ்ல பரணி. அந்த ஒரிஜினல் சொல்றாங்கல்ல, அந்த 70mm இல்லையா? குஜராத்ல ஒரு இது இருக்கான். ஆனா சைட் எக்ஸிபிஷன்ல வச்சிருக்காங்க. இந்தியால கிடையாதுன்னாங்களே பரணி. இல்ல இருக்கு விஷால். கமர்ஷியலா கிடையாது. அந்த இதுல வந்துட்டு அந்த ஏதோ ஒரு இது மட்டும் தான் ஓட்டுவாங்க. எஜுகேஷன் பர்பஸ்க்காக வச்சிருக்காங்க. எஜுகேஷன் பர்பஸ்க்கு எதுக்குங்க ஐமேக்ஸ்? என்னங்க சீரியஸா விஷால், தெரியுமா தெரியாதான்னு தெரியல உங்களுக்கு. இருக்கு விஷால், குஜராத்ல எங்கேயோ இருக்கு 70mm. இல்ல நான் வந்துட்டு அந்த ரீல், அதாவது இதுக்காகவே ரீல்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிருக்காங்களாமே. அந்த ரீல்ல படம் வந்து அந்த சில தியேட்டர்ஸ்க்கு எல்லாம் அனுப்பிச்சிருக்காங்க. நம்ம இதுல எல்லாம் டிஜிட்டலைஸ்டு தானே, அந்த ஒரிஜினல் இதுல பாக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை. விஷால் ஒன்னும் பிரச்சனை இல்ல விஷால். கிளம்பி ஃபிளைட் பிடிச்சு போயிட்டு வாங்க. உங்களுக்கு தான் இல்லாததா? சூப்பர் சார். ஸ்பைடர்மேன் படம் எங்க ஏரியால காலையில 7:30க்கு இருக்கு. ஆனா என்னாலதான் போக முடியாது. 400 ரூபாய் டிக்கெட்டா மாவீரனுக்கு? வணக்கம் மாவீரன். என்ன மாவீரன்? சிங்கிள் தியேட்டர்ல பண்ணுவானுங்க பெரிய படம்ங்கிறதால. ப்ரோ ஆக்சுவலா நானும் ஸ்பைடர்மேன் வந்து ராக்கி சினிமாஸ் இருக்குல்ல, அங்க புக் பண்ணிட்டேன். ராக்கில புக் பண்ணிட்டீங்களா? ஆமா 9 ஷோ. ஆக்சுவலா என்ன எனக்கு டவுட்னா, இப்போ எதுக்கு யூஸ்வலாவே நார்மல் பிரைஸ் தானே, இந்த ஹாலிவுட் படத்துக்கு மட்டும் 300 rupees விற்கிறாங்க? டிமாண்ட் இருந்துச்சுன்னா அதிகமா விற்பாங்க ப்ரோ. 3D கிளாஸ் அது இதுன்னு இருக்குல்ல ப்ரோ. அப்படி பார்த்தா 210 + 3 தான் வரும். இது 300 வருது இல்ல, 310 வருது ஆக்சுவலா. இருங்க டிமாண்ட் இருந்துச்சுன்னா விற்பாங்க. ஆடிசிக்கே நார்மலா ஐமேக்ஸ்ல மத்த படத்துக்குலாம் சின்ன படத்துக்குலாம் 500 ரூபா தான் டிக்கெட்டு. இங்கெல்லாம் 1500 2000 வைக்கலையா? ஸ்பைடர்மேனுக்கு டிமாண்ட் இருக்கு. இல்ல அப்படி இல்ல, நான் கேக்குறேன். அது நம்ம டிஎன்ல கிடையாது இல்ல, நம்ம ஃபிளெக்சிபிள் டிக்கெட் கிடையாது. ஆனா எத்திக்ஸ்ல மட்டும், அது இங்கிலீஷ் படத்துக்கு மட்டும் ஒடிசைக்கு 300 தான் போட்டுருக்காங்க. அதை பத்தி சொல்றாங்க ப்ரோ. ஆக்சுவலி பாத்தீங்கன்னா எப்பிக் வந்து இது 300 ரூபாய் அது மாதிரி விற்பாங்க தான் நார்மல் இதுக்கே. இங்க சென்னையில இது மட்டும்தான். சென்னையில தஞ்சாவூர்ல தான் வந்து தமிழ் படம்னா வந்து உங்களுக்கு 190 விற்பான். தமிழ் படம் இந்த மாதிரி நார்மல்னா. இந்த மாதிரி நல்ல ஓரளவுக்கு டிமாண்ட் உள்ள படம்னா வந்து 250 300 அந்த மாதிரி வரும். அது எதுவும் பண்ண முடியாது. எப்பிக்கோட ஃபார்மேட்டே அப்படிதான். இப்ப ஜனநாயகம் வந்தா கூட 300 தான் வருமா? இல்ல எனக்கு தெரிஞ்சு 190 தான் வைப்பாங்க.
எனக்கு தெரிஞ்சு. ஸோ அப்போ மோஸ்ட்லி இங்கிலீஷ் படத்துக்கு மட்டும் அப்படி வைக்கிறானுங்க. இப்போ என்னன்னா இப்போ 3D வந்து ஸ்பைடர்மேனுக்குனால அந்த ரேட் ஓகே. இப்போ ஒடிசைக்கு 2D தானே, அதே 300 தான். 300? ஆமா போய் பாருங்க. ராக்கில சொல்றீங்களா? ஆமா ஆமா ராக்கி எபிக். எங்க எபிக்ல தஞ்சாவூர் எபிக் மட்டும்தாங்க காஸ்ட் கம்மின்னு நினைக்கிறேன். நீங்க இப்ப மதுரையிலுமே இல்ல ப்ரோ, ஆக்சுவலா இதுனா தமிழ் படத்துக்கு நார்மல் பிரைஸ் தான், நம்ம யூஸ்வலா இருக்கும் அதே பிரைஸ். பட் இங்கிலீஷ் படத்துக்கு மட்டும் மதுரையில எபிக்ல எப்பயுமே 300 தான். எந்த படமா இருந்தாலும் 300 தான். தமிழோ இதுவோ ஸ்டாண்டர்டா. அப்ப அதுக்கு இது எவ்வளவு பெட்டர். ஏன்னா இந்த வித்துல நிறைய படம், எல்லா படமே வந்து உங்களுக்கு 190 தான் இருக்கும். இந்த மாதிரி இங்கிலீஷ் படத்துக்கு மட்டும் இந்த தியேட்டர் ஒரு வாட்டி ஏதாவது நல்ல படத்துக்கு போனோம். நல்ல வேலை ஸ்பைடர்மேன் கிடைச்சிருக்கு. சூப்பர் படம் தான் பாக்குறேன். அண்ணே ரிட்ஸில இருக்கானே, உங்களை நம்பிதான் மென்டல் ஹெல்த்தே இருக்குது. ஏய் இங்க டிக்கெட்டே ஓபன் பண்ணாம ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க, நீ எனக்கு கதறிக்கிட்டு இருக்க. இல்லடா பேசியிருக்கேன், வாங்கிடுவோம் கொஞ்சம் பாருங்கண்ணே. நான் நிஜமா இந்த வாட்டி கொஞ்சம் மதுரையில தான் பாக்கலான் இருக்கேன். ரெண்டாவதா இன்கேஸ் உங்களுக்கே கிடைக்கல அப்படின்னா சுகன் ப்ரோ இருக்காருல, அவர்கிட்ட லைட்டா இதுக்கு கேட்டேன் நானு. சென்னையில ஏதாச்சும் முடிஞ்சா அதுக்கு ரோகிணி இது மாதிரி கமலா அது மாதிரி கேட்டு பாருங்க. ஆனா ஆமா அவர்கிட்ட அது நான் கேட்டேன். ஆனா என்னோட ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி வந்து இதுதான், ரெட்ஸி தான். அதனாலதான் உங்கள்ட்ட ஃபர்ஸ்ட் கேட்டேன் நானு. இல்ல சொல்லியிருக்கு. ஆமா இந்த முதல் நாள் வரைக்கும் ஒரு பதட்டத்திலே தான் இருக்கும், வந்துரும். ஆனா எனக்கு ஒரு டவுட், யாருனாலும் சொல்லுங்க தெரிஞ்சவங்க, அது ஏன் வந்து 12:30 மணி ஷோ தான் ஓபன் பண்றாங்க, 9 AM ஷோ ஏன் ஓபன் பண்ண மாட்டேங்கிறாங்க, புரியவே மாட்டேங்குது. 190 டிக்கெட் வித்தாதான் 9 AM ஷோ ஓபன் பண்ணுவாங்க ஆன்லைன்ல. அதுக்கு சும்மா எக்ஸ்பிளைன் பண்ணலாமா? எனக்கு தெரிஞ்சு வைக்க சொல்லலாமா? சொல்லுங்க மணிகண்டன். இப்போ ஒரு தியேட்டர்ல ஒரு 300 அந்த ஷோக்கு வந்து ஒரு 300 பிளஸ் இருப்பாங்களா ஆவரேஜா. டிமாண்ட் வந்து அது அதிகமா இருக்கும், ஏன்னா ஃபேன்ஸ் கிளப் இருப்பாங்க, அது போக நம்மள மாதிரி ஃபேன்ஸ் இருப்பாங்க. ஸோ அந்த 300 டிக்கெட்ஸை ஏன் ஆன்லைன் விட மாட்டாங்கன்னா அது வந்து இவங்களதான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி பண்ணுவாங்க. ஏன்னா இவங்க வந்து இதுக்காக பண்றவங்க. ஸோ அவங்க எக்ஸ்ட்ரா காசுலாம் வைக்க மாட்டாங்க, தியேட்டருக்கு ரெக்யர்மெண்ட் அதிகமா இருக்கும். ஸோ ஆப்வியஸ்லி அது பாதி ஸ்பிட் பண்ணிப்பாங்க, அவங்க மேனேஜ்மெண்ட் சைடு ஸ்பிட் பண்ணிப்பாங்க சொல்லி அதே பிரைஸ் விடுவாங்க. பட் நீங்க தேர்ட் ஹேண்ட் செகண்ட் ஹேண்ட் மாறுறதுனால மட்டும் அந்த பிரைஸ் உங்களுக்கு வருது. மோஸ்ட்லி அதை மாதிரி வாங்காதீங்க, ஃபர்ஸ்ட் டே போங்க, அவ்வளவுதானே. ஆனா சரிண்ணே, சரி இப்ப இந்த மாதிரி நல்லா வெல் ரினோன் ஒரு செலிப்ரேஷன் தியேட்டர் அப்படின்னா சரி ஓகே, அந்த டிவிக்கே ரசிகர் மன்றம் வாங்குவாங்க ஓகே. இப்ப லைக் அந்த செகண்ட் பார்ட் எந்த இதா இருக்கட்டும், இல்ல எந்த இதுமே வந்து உங்க 9 AM ஷோவே இல்லையே, அதானே மேட்ரு. அதான் ப்ரோ, இப்போ ஒண்ணு இல்லை, இப்போ உங்க ஊர்ல ஏதாவது தியேட்டர் பேசுவாங்க, எங்க தியேட்டரு இப்ப நான் ஈஸியால இருக்க மாயஜல் வச்சுக்கோங்களேன். மாயஜல் ஒரு தியேட்டர் இருக்குங்களா, அந்த தியேட்டர்ல 14 ஸ்கிரீன் இருக்கு. ஒரு ஸ்கிரீன்ல தெரியும் சென்னையில தான் நானும். ஏன்னா இப்போ அப்படிப்பட்ட ஸ்கிரீன்ல வந்து டிமாண்ட் வந்து நாட் ஃபேன்ஸ் மட்டும் கேட்க மாட்டாங்க, கட்சியில இருக்கவங்க கேட்பாங்க, தியேட்டர் மேனேஜ்மெண்ட் அவங்க கேட்பாங்க, அந்த ஊர்ல இருக்கவங்க கேட்பாங்க. ஸோ அந்த டிக்கெட்டை நீங்க ஆன்லைன்ல விட்டீங்கன்னா அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி வந்து இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஷோக்கு வந்து இது மாதிரி அவங்க க்ளோஸ் சர்க்கிள், கார்பரேட்டு, ஃபேன்ஸு, பொலிட்டிஷியன்ஸ் அது மாதிரி இருப்பாங்க. ஸோ அப்படிப்பட்ட இருக்கும்போது நமக்கு ஆன்லைன் விடுறதுக்கான பாசிபிலிட்டி ரொம்ப ரொம்ப கம்மி, அப்படியே விட்டா கம்மியாக தான் விடும். அதனால தான் ஹோல்ட் பண்றாங்க. அது காரணம் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிறது கரெக்டாக கிடையாது. அவங்க அதை ஹோல்ட் பண்ணி அதே பைசா விடுவாங்க. பட் உங்களுக்கு சொன்ன மாதிரி முன்னாடி சொன்ன மாதிரி செகண்ட் ஹேண்டா மாறும்போது மட்டும் பிரைஸ் மாறுது, அதுக்கு ஒண்ணுமே பண்ண முடியாது. நீங்க வந்து செகண்ட் வாங்கவே கூடாது, அப்படி வாங்கினாதான் ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு டிமாண்ட் குறையுதுல, ஆப்வியஸ்லி ஆன்லைன் விட்டுருவாங்க. ஏன்னா எனக்கு வந்து இந்த படம் எனக்கு நான் வழக்கமா வந்து நிறைய படம் நான் பிவிஆர்ல தான் பார்ப்பேன். சரி இது ரொம்ப ஏதாச்சும் இது மட்டும்தான் நான் வந்து சிங்கிள் ஸ்கிரீன் ட்ரை பண்ணுவேன் நான். சரி இது வந்து சரி தளபதியோட லாஸ்ட் படம் நல்ல செலிப்ரேஷன் உள்ள தேட்டர்ல பார்க்கலான்ட்டு தான் வந்து எனக்கு ரோகிணியில வந்து பார்க்கணும்னு சொன்ன இந்த ஸ்பேஸ்ல சொன்னாங்க, ரெக்கமெண்ட் இல்லை வேண்டாம் அப்படின்னு வந்து எல்லாமே சொன்னாங்க, ஏன்னா காஸ்ட் அதிகமா இருக்கும் அது இதுன்னு வந்து சொன்னாங்க. அதனால வந்து ரோகிணிலாம் ஸ்கிப் பண்ணிட்டு தெரிஞ்சவங்க தான் சொன்னாங்க ஃப்ரெண்ட்ஸ். சிம்பிள் ப்ரோ, ஒரு தியேட்டர்ல ஒரு ஊர்ல இருக்கு, அதுல 500 சீட்டு தான் வச்சுக்கலாம். அந்த 500 சீட்டுக்கு டிமாண்ட் வந்து அதுக்கு மேல இருக்கும். காரணம் ஃபேன்ஸ் மட்டும் கிடையாது, கட்சிக்காரங்க மட்டும் கிடையாது, யூஸ்வலாவே கொஞ்சம் அதிகமா இருக்கும். ஸோ அவங்க ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி அவங்க தான். ஸோ அதனாலதான் கவுண்டர்ல கொடுக்க மாட்டாங்க, சரி ஆன்லைன்ல கொடுக்க மாட்டாங்க. அதனால இது கவுண்டர் இது பண்றாங்க. அது வந்து தடுக்க முடியும். ஏன்னா நீங்க எதுக்கு எதிர்பார்க்கறீங்க ஃபர்ஸ்ட் அது மாதிரி நம்மளோட மோசமா நம்மளோட ரொம்ப வித்தியாசமா இருக்கவங்க இருப்பாங்க, இல்ல எனக்கு எவ்வளவு செலவாக பண்ணு இருப்பாங்க. ஸோ அவங்க அதை வச்சு பண்ணுவாங்க. பட் தேட்டருக்கு இல்ல மெயின் காரணம் பிசினஸ் பண்ண அவசியம் கிடையாது. இது மூலமா அவங்களோட இந்த ஃபர்ஸ்ட் சர்க்கிள் அவங்களை சாட்டிஸ்ஃபை பண்ண பார்ப்பாங்க.
சோ அதனால நம்ம அதை எதிர்பார்க்கறது கஷ்டம். ஏன்னா குட்டி தேட்டர் தான் அதுதான். ஏன்னா அந்த குட்டி தேட்டர்ல அந்த ஊர் சுத்தி எவ்வளவு பேர் இருப்பாங்களே, ஒரு ஓகே 2 ஓகே கிலோமீட்டர் ஓகே சுத்தி ஓகே. தான் இருப்பாங்கன்னா அது 5 டிக்கெட் அந்த 2 கிலோமீட்டர் கேட்பாங்களே. ஸோ கண்டிப்பா எங்களுக்கு பத்தே ஹெட் கவுண்ட். நான் இருக்கிற ஊர்ல நான் தான் ஃபர்ஸ்ட் கேட்பேன். அதனாலதான் அது விடுறது இல்ல, கொடுக்கறது இல்ல. புரியுதுண்ணா புரியுது. அப்பதான் கொஞ்சம் அப்படிதான் நான் நம்புறேன். நீங்க சொல்ற மாதிரி விக்கிறவங்க இருக்காங்க. பட் ஆனா அதுக்கு ஒரே ரீசன் நீங்க 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 நான் மத்தவங்க தான் கேட்டாதான் நம்ம டிமாண்ட் பண்ணாம இருந்தா ஆப்வியஸா எல்லாம் நின்றோம். ஓகே ஓகே. அதான் நான் கேட்டேன், விஷால் கேட்டிருக்கேன், இது கேட்டு பாருங்க அப்படின்ட்டு. பார்ப்போம், கிடைச்சதுன்னா வந்து போய் பார்த்துட்டு. கேட்டீங்க எவ்வளவு கேட்டீங்க? எக்ஸ்ட்ரா கேட்டீங்க எவ்வளவு பிரைஸ்னாலும் ஓகேன்ற மாதிரி கேட்டீங்களா? இல்ல அப்படி நான் கேட்கல. நான் விஷால்கிட்ட நான் சொல்லிட்டேன், அண்ணே ஒரு ரீசனபிள் பிரைஸா இருக்க மாதிரி இருந்தா கொஞ்சம் பாருங்கண்ணே அப்படின்னு சொன்னேன். அவரும் பாக்குறனால அவ்வளவுதான். அப்புறம் நான் அதை விட்டேன். அப்புறம் சொல்லிட்டு புரியுது. பட் ஆனா அதெல்லாம் வந்து இதெல்லாம் கட் பண்ணணும். நாம தான் நீங்க அம்பத்தூர் தானே இருக்கீங்க? இல்ல நான் இப்ப நான் வந்து பூந்தமல்லி சைடுல இருந்தேன். இப்ப நான் அண்ணா நகர்ல இருக்கேன். சொல்லுங்க. இல்ல அங்கேயே ராக்கி தரிசன செலிப்ரேஷன் தான் இருக்கும். ஓகே 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 ஓகே. இல்ல எனக்கு அதுவும் இல்லாம இன்னொரு இது வந்து அந்த தியேட்டர் செலிப்ரேஷன் நல்லா தான் இருக்கும். புரியுதுண்ணா, புரியுது. யாரு முனிஷ் பேசுனா யாருன்னு தெரியல. ஆனா இது ஓகே ஓகே ஓகே. ஆனா இந்த இப்ப ரீசெண்டா வந்து இந்த ரிஷி தியேட்டர் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இந்த இதெல்லாம் வருது, ரீல்ஸா வருது. சரி பாப்போம் எப்படிதான் இருக்குன்னு சொல்லிட்டு பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு இது பாக்கலாம். கடைசியா பாத்துட வேண்டியதான். நீங்க சென்னையில செலிப்ரேஷனோட பாக்கணும்னு நினைச்சீங்கன்னா ராக்கி தேட்டர் நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் இந்த குளத்தூர்ல வந்து கங்கா தேட்டர்னு ஒண்ணு இருக்கும். அங்கேயும் வந்து டிக்கெட் வந்து கவுண்டர் விட மாட்டாங்க, டைரக்டா போய் தான் வாங்குற மாதிரி இருக்கும். அங்கேயும் செலிப்ரேஷன் நல்லா இருக்கும். நார்த் சைடுனா இந்த பக்கம் தான், அப்படி இல்லைன்னா சங்கம் அந்த பக்கம் தான். சங்கம்னோட கொஞ்சம் கம்மியாயிடும். சங்கம்னும் நல்லா தான் இருக்கும். சங்கம் நல்லா இருக்கும். கங்கா தேட்டர் குளத்தூர் கங்கா நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் வெற்றி, இது ரோஹிணி இல்ல காசி தேட்டர் காசி. ஓகே ஓகே. நான் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் வந்து மதுரை. அப்புறம் இல்லைன்னா கிடைக்காத பட்சத்துல பாப்போம் அது என்னன்ட்டு. அதெல்லாம் அதே போல 9am ஷோ வந்து நிறைய தேட்டர் ஸ்டார்டிங்ல விட மாட்டாங்க. கொஞ்சம் இதெல்லாம் முடிஞ்ச பொறுத்து விடுவாங்க. ஒரு 2 நாளைக்கு முன்னாடி அந்த மாதிரி 9 o'clock ஓபன் பண்ணுவாங்க ஃபர்ஸ்ட். ஏன்னா மத்த ஸ்கிரீன்ஸ் டைம் எல்லாம் ஃபில் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் 9am டக்குன்னு விடுவாங்க. அப்ப பாத்தீங்கன்னா பாதி பிளாக் ஆயிருக்கும், முக்காவாசி பிளாக் பண்ணி தான் விடுவாங்க. விடுவாங்க 9am. எனக்கு சத்தியமா எனக்கு அதுதான் எப்படி எடுத்துப்பீங்க அதான் தெரியல. அதனாலதான் வந்து எனக்கு இது குழப்பமாவே இருந்துச்சு. நிஜமா எனக்கு தெரியல. அதாவது இப்ப கமலாவே எடுத்துக்கிட்டா வச்சுங்களேன், 24ஆம் தேதி விட்டாங்க ஃபர்ஸ்ட். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா வந்து 3 நாள் விட்டான். அப்புறம் பாத்தீங்கன்னா 1 வாரம் விட்டான். ஆனா அதுக்கு முன்னாடி வந்து விடவே இல்லை, ரிலீஸ் டேட்ல விடவே இல்லை. அது ஒரு குழப்பமா இருந்துச்சு. அதனாலதான் சரி ஸ்பேஸ் வந்தா கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வெயிட் பண்ணிட்டே இருந்தேன். ஆமா அதுதானா எல்லா படத்துக்குமே பண்ணுவாங்க. இது யாராச்சும் புக் பண்ணிருக்கீங்களா? இது ஜனநாயகன் படம் யாராச்சும் போறீங்களா? ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ அந்த மாதிரி. பரணி நீங்க புக் பண்ணிட்டீங்களா? எல்லாரும் போவாங்கப்பா. ஆனா அத வேற ஞாபகப்படுத்துறேன். இல்ல பரணி சொல்லுங்க, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி சொல்லுங்க. ஏன்னா 7:30 ஷோன்னு சொல்லி ஒரு ஆர்வத்துல போய் புக் பண்ணேன். கடைசியில பார்த்தா அது வெள்ளிக்கிழமைக்கு ஓபன் பண்ணி வச்சிருக்காங்க. அடுத்த நாளா? திருச்சியில ஜனநாயகன் போட்டா வெள்ளிக்கிழமை தான் வருது, வியாழக்கிழமை ஒரு இது கூட வரல. அப்படி வந்துருங்க பரணி, அவ்வளவுதான். சுரேந்தர் இந்த காமெடி என்னன்னா, ஜனநாயகன் ஓபன் பண்ணோடனே நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும் ஃபர்ஸ்ட் ஷோ எப்பயுமே புக்கிங் ஃபுல் ஆகும்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி நிறைய பேர் புக்கிங் பண்ணிருக்காங்க, பாஸ் ஃபுல்லிங்ல இருந்துச்சு. சரி நானும் வந்துட்டு 7:30 ஷோ பார்த்தோன்னே குஷியாகி பிரகாஷ் ப்ரோ ஃபோன் பண்ணி ஓப்பன் பண்ணிட்டாங்க ப்ரோன்னு புக் பண்றேன்னு சொல்லிட்டேன். அவருக்கு சேர்த்து 2 டிக்கெட். ஓகே நானும் நீங்களும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு புக் பண்ணிட்டேன். புக் பண்ணிட்டு இருக்கிறப்ப அவர் நடுவில் கால் பண்ணியிருக்காரு. நான் வேற காலில் இருந்தேன், பார்க்கல. அப்புறமேட்டு தான் வந்துட்டு சொன்னாரு, பரணி அது வெள்ளிக்கிழமை பரணி அப்படின்ட்டு, வியாழக்கிழமை படம் ரிலீஸ். பரணி ப்ரோ கேக்குதுங்களா? ஹலோ கேக்குது ப்ரோ. பரணி 40 வயசுக்கு மேல ஆச்சுன்னா அந்த ஐசைட் ப்ராப்ளம் வரும். கொஞ்சம் கண்ணாடி போட்டு அதெல்லாம் பண்ணணும். தமிழ்நாட்டுல 7:30 ஓபன் பண்ணுவாங்க, அது கூட கவனிக்க மாட்டீங்களா? இல்லங்க பிரகாஷ் ப்ரோ 7:30 ஓபன் சிஎம் படங்க ஓபன் பண்ண வாய்ப்பு. அட சிஎம் படம் நினைச்சே எதிர்பார்ப்பு இருப்பாரு. திருச்சியில ஃபர்ஸ்ட் டே ஓபன் பண்ணல, என்ன ரீசன் தெரியுங்களா? தெரியலையே, எங்களுக்கும் தெரியல. வினோத் என்ன கேட்டீங்க?
கேன்சல் பண்றது தெரியல, கேன்சல் பண்ணிட்டு டே 1 போட வேண்டியதுதான். பிரகாஷ் ப்ரோட்ட கேட்டிருக்கேன், அவர் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது கொடுத்துட்றேன் அப்படின்னாரு, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கொடுத்துட்றேன்னாரு. ஆனா பரணி ப்ரோ எங்க கூட செம ரேட் போகுது ப்ரோ. 800 700 1000 ஸ்கிரீன் கேட்ட மாதிரி போகுது. ஒசூர் ஓபன் பண்ணி டிக்கெட் பார்த்தேன் வினோத், 860 என்னமோ போட்டு இருந்துச்சு 6 மணி ஷோக்கு, காலையில 6 மணி ஷோக்கு. கவுண்டர் டிக்கெட்டா? ஆன்லைன் ப்ரோ நாங்க கவுண்டர்லயே 600 ரூபாய் பார்த்தோம் ஜிபி. நீங்க கேரளாலே பாத்துக்கலாம்னா 300 ரூபாய்க்கு டிக்கெட் இருக்குமே கேரளால. 300 ரூபாய் டிக்கெட்டுக்குன்னு 1000 ரூபாய் செலவு பண்ணிட்டு போயிட்டு வரணும். நான் வந்துட்டு ஸ்பைடர் யாரோ சொன்னாங்களே 8 ரூபாய்க்கு பார்த்தேன்னு கவுண்டர் டிக்கெட், யாரு இது? சரி சரி, இந்த டாபிக் நல்லா இருக்கும். டிக்கெட்ல 8 ரூபாய் போட்டிருக்காங்க. டிக்கெட்ல போட ப்ரோ கவுண்டர் விப்பாங்க ப்ரோ எங்க ஊர்லலாம். டிக்கெட்ல போட இவா சாய்ஸ் தான் ப்ரோ, வாங்காம தான் இருக்கணும். யாருக்கு அது செம்ம இறையுது யார்ட்டது? வினோத் ஸ்பீக்கர் தான் அது. வினோத் ஸ்பீக்கர் தான். சரி சுரேந்தர் சொல்லுங்க. பரணி இல்ல பரணி, இதை வேணா ஒரு டாபிக்கா வச்சுவோம். பிராசன இல்ல, யார் இது வரைக்கும் FDFS அதிக ரேட்டு கொடுத்து ஒரு பார்த்த படம்னு ஒன்று இருக்கும்ல, எந்த படமோ ஒரு படம் அதிக ரேட்டு கொடுத்து பார்த்த படம் அப்படின்ற மாதிரி படம் யாருக்கு என்ன படம் இருக்குன்றத சொல்ல முடியுமா? என்னென்னவோ டாபிக் பேசிக்கிட்டு இருந்தோம், இது கொஞ்சம் நல்லா இருக்கும்ல. இது வரைக்கும் இல்ல விஷால், நான் இது வரைக்கும் 400 ரூபா 450 ரூபா அந்த ரெக்னைனர் சீட்ல பாத்திருக்கேன். அதோட 4DXல ஒரு 500 ரூபா கொடுத்து பார்த்தேன். அதை தாண்டினது கிடையாது. சுரேந்தர் நான் 1000 ரூபாய் கொடுத்து பார்த்தேன். ஒரே 1000 ரூபாய் கவுண்டர்ல. துணிவா? ஆமா ஆமா பரணி. நாங்க வந்து 2010 பார்த்திருக்கோம். எந்திரன் ரிலீஸ் ஆனப்ப சேலம் ARS மல்டிபிளெக்ஸ்ல 1500 ரூபா FDFSக்கு. அதுதான் அதிகபட்சம். ஒரு டிக்கெட் ப்ரோ, ஒரு டிக்கெட் 1500 ரூபா எந்திரன் ரிலீஸ் ஆனப்ப. சுரேந்தர் ப்ரோ, நீங்க 1 ரூபா கூட ஆனா வேஸ்ட் ஆகல. இதுக்கப்புறம் நீங்க தமிழ் சினிமால அப்படி ஒரு படத்தை திரும்ப பார்க்க முடியாது. இல்ல, அது இருந்த ஐப்பு எக்ஸாக்டா எப்படி இருந்துச்சுன்னா நான் அப்ப ஹாஸ்டல்ல படிச்சுக்கிட்டு இருந்தோம். அப்ப என் ஃப்ரெண்டோட மாமா ரஜினி ஃபேன். அவங்கிட்ட நான் கேட்டிருந்தேன் அந்த மாதிரி படம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. கேட்டதுக்கு அப்ப என்ன பண்ணாங்கன்னா, சரி வான்னு சொல்லிட்டு முத நாளே கூட்டு போய் ஒரு நாள் இந்த மாதிரி ஒரு இதுன்னு சொல்லிட்டு எங்களை கூட்டு போயிட்டாங்க. கூட்டு போனப்ப 5:45 5:30 இது கவுண்டர்ல போய் நிக்கணும் வாடான்னு சொல்லிட்டு போனா, அந்த டைம்ல பெருசா கிரௌட்லாம் இல்ல, எல்லாம் அந்த ஃபிளெக்ஸ் வச்சுக்கிட்டு ஒரு குரூப் இருந்துச்சு. இங்க நாங்க என்ன பண்ணலாம்னு சரி போய் டீ குடிச்சிட்டு வருமேட்டு போயிட்டு வந்ததான் நின்னாங்க ஒரு கூட்டம். அப்படி ஒரு கூட்டம். அது வரைக்கும் இது நான் பார்த்ததில்ல, திருவிழா கூட்டம் மாதிரி நிக்குது. போனா கவுண்டர்ல டிக்கெட்டே இல்லைன்ட்டாங்க. வேற வழியே இல்ல, பார்த்தாகணும்னு. அவர் வெறி பிடிச்ச ரஜினி ரசிகரான். அது எனக்கு அவ்வளவு நாள் எனக்கு தெரியாது. என் ஃப்ரெண்டோட மாமா அவரு வெறி பிடிச்ச ரசிகரான். அவர் தான் எவ்வளவு ஆனாலும் பரவாயில்ல வாங்குறோம்டா அப்படின்னு சொல்லிட்டு படத்தை வாங்கி ஒரு டிக்கெட் 1500 சொல்லிட்டு 4 டிக்கெட் இருந்துச்சு. 6000 ரூபா கொடுத்து 4 டிக்கெட் வாங்கி படம் பார்த்தேன். இது வரைக்கும் நான் பார்த்த FDFSல மொரட்டுத்தனமான எக்ஸ்பீரியன்ஸ் அதுதான். நான் சந்திரமுகி பார்த்தேன் 200 ரூபா டிக்கெட் கவுண்டர்ல. அதுக்கப்புறம் சந்திரமுகிலாம் நான் சந்திரமுகி வரும்போதுலாம் இல்ல நான் சந்திரமுகிலாம் வரும்போது FDFS போகணும்னு வீட்டுல கேட்டப்ப எங்க அம்மா பயமுத்தி போயிடாத, நச்சுக்கிடுவாங்க, கொன்றுவாங்க, செத்து போயிருவ, கூட்டம்லாம் வெறித்தனமா இருக்கும், ரஜினி தெரியாது அப்படி இப்படின்னு சொல்லி போகக்கூடாதுன்னு வீட்லயே அமுக்கி வச்சிட்டாங்க. அதெல்லாம் நான் கதறி ரொம்ப நாள் கழிச்சு 10 நாளோ 15 நாளோ கழிச்சு தான் சந்திரமுகி எல்லாம் தியேட்டருக்கு போனது. எனக்கு அதெல்லாம் அதே மாதிரி நான் ரொம்ப ரேட் கம்மியில படம் பார்த்திருக்கேன். 5 ரூபாய் டிக்கெட். அதுவும் அதுவும் நான் பாத்திருக்கேன். எங்க ஊர்ல நான் நிறைய படம் பார்த்திருக்கேன். நான் எம்குமன் சன்னாமலட்சுமி கிட்டத்தட்ட ஒரு 12-13 தடவை வெறும் 5 ரூபா டிக்கெட் தான். எம்குமன் சன்னாமலட்சுமி அப்படிதான் பார்த்தேன். விருமாண்டி 4 தடவை எங்க ஊர் தியேட்டர்ல 5 ரூபாய்க்கு தான் பார்த்திருக்கேன். சாமி 5 ரூபாய்க்கு தான் பார்த்திருக்கேன். அருள் 5 ரூபாய்க்கு தான் பார்த்திருக்கேன். லாஸ்டா 8 ரூபாய்க்கு லாஸ்டா 8 ரூபாய்க்கு சுப்பிரமணியபுரம் பார்த்திருக்கேன். அதுதான் நான் கடைசியா கம்மியா பார்த்த படம். 8 ரூபாய்க்கு பார்த்திருக்கேன் சுப்பிரமணியபுரம். 2007-8 சம்திங் அந்த டைம்ல. அதோட எங்க ஊர் இல்ல கிங்காங் இல்ல இங்கிலீஷ் படம் எல்லாம் மேக்சிமம் கூட்டு போக மாட்டாங்க. இங்கிலீஷ் படத்துலயே எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்தது ஸ்பைடர்மேன் மட்டும்தான். அதை தாண்டி வேற எதுவும் கூட்டு போனது இல்ல. கூட்டு போக மாட்டாங்க. அது ஒரு காரணம் இருக்கு. பர்பஸா கூட்டு போக மாட்டாங்க. எந்த படமா இருந்தாலும் கூட்டு போக மாட்டாங்க.
நான் சிடி தான் அப்ப வந்து அதிகமா அப்பா அப்பா வந்து அப்ப சிங்கப்பூர்ல இருந்ததுனால சிடியை எடுத்துட்டு வந்துருவாப்ல. அப்ப இங்கிலீஷ் படங்கள் நிறைய இல்ல இன்னும் டிக்கெட் ஆரம்பிக்கல. புதுக்கோட்டையை பொறுத்த வரைக்கும் தேட்டரு நமக்கு பழக்கம், தேட்டர் ஓனர் பழக்கம். நான் டிக்கெட்டு கேட்டேன், நான் 10 டிக்கெட் பசங்களுக்கு எல்லாருக்கும் கேட்டோம். அதனால நான் போய் டிக்கெட் வாங்கிடுவேன், அவ்வளவுதான். எனக்கு இந்த ரேட்டுன்னு இல்லை, அந்த கவுண்டர் ரேட் எவ்வளோ அந்த டிக்கெட் தான் எனக்கு. வந்து எனக்கு 200னா 200, 250னா 250, அவ்வளவுதான். நான் கூட எல்லாம் கொடுத்து வாங்க மாட்டேன். நீங்க 1000 2000 பேசுறப்ப லைட்டா இங்க பகீருங்குது. நான் அதிகபட்சமா லிங்கா படத்துக்கும் கத்தி படத்துக்கும் 300 ரூபா கொடுத்து பார்த்தேன். அதுக்கு மேல யாராவது 400 ரூபா கேட்டா கூட வேணாம், நான் அடிச்சோம் மெதுவா பாத்துக்கிறேன்னு சொல்லி ஓடி. இல்ல நான் வந்து கத்திக்கு வந்து வெளில வந்து கத்திக்கு சரியான காமெடி என்னன்னா, வெளில கத்திக்கு வந்து 500 ரூபாய் கிட்ட வெளில டிக்கெட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. எனக்கு ஃபர்ஸ்ட் ஷோ இல்ல, ஃபர்ஸ்ட் ஷோக்கு அடுத்த ஷோ. அதாவது காலைல ஃபர்ஸ்ட் ஷோ வந்து போட்டாங்கன்னா அதுக்கு அடுத்த ஷோ 11:30 ஷோக்கு வெளில 500 ரூபாய்க்கு எடுத்துக்கிட்டு இருக்காங்க. சரி, நான் என்ன பண்ண ஒரு குருட்டு நம்பிக்கையில போய் கவுண்டர்ல கேட்பேன்னு போய் கேட்டேன். கவுண்டர்ல கேட்டா இருக்கு தம்பி, இது வந்து ஸ்கிரீன் வந்து 5வது ரோ இருக்கு தம்பி இருக்குன்னாங்க. அப்ப என்ன கொடுங்கன்னு சொல்லிட்டு போய் வாங்கிட்டேன். இவங்க என்ன பண்ணாங்க, பின்னாடி இருக்க ரோக்கு மட்டும் டிக்கெட் எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தாங்க. முன்னாடி ரோ வந்து கவுண்டர்ல இருந்துச்சு, ஈஸியா வாங்கிடலாம். அது அந்த மாதிரி இருக்கும். சில நீங்க அந்த டைம்ல போய் கவுண்டர்ல கேட்டு பார்த்தீங்கன்னாலே கிடைச்சிரும். கத்திக்கு எனக்கு தெரிஞ்சு நான் விஜய் படத்துக்கு வந்து நான் வரலன்னு ஆக்சுவலா பைரவா, அது வந்து பைரவா படம் ரிலீஸ் அன்னைக்கு தான் வந்து ஜல்லிக்கட்டு ப்ரொட்டஸ்ட் நடந்துச்சு. அப்ப நான் காலேஜ் செகண்ட் இயர் என்னமோ படிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்ப வந்து அந்த ப்ரொட்டஸ்ட் நடந்துகிட்டு காலேஜ் செகண்ட் இயர் ஃபைனல் இயர் படிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்ப அந்த காலேஜ் ப்ரொட்டஸ்ட் நடந்து இது ஜல்லிக்கட்டு ப்ரொட்டஸ்ட் நடந்ததுக்கு நான் போறேன்டான்னு என் ஃப்ரெண்டு இல்ல மச்சான் வா, இது வந்து நம்ம பசங்க எல்லாம் போறோம், நீ வரான்னு. என்கிட்ட 150 ரூபா தான் இருக்குன்னு அந்த மூதேவி போய் எக்ஸ்ட்ரா 300 ரூபா கொடுத்து 450 ரூபாய்க்கு டிக்கெட் வாங்கிட்டு வந்து என்னையும் வாடா இழுத்துட்டு உள்ள போயிட்டானுங்க. ஆனா போயிட்டு இருக்கும்போது அந்த படத்துல இன்சிடென்ட்னா, படத்துல அந்த பெட்ரோல் பங்க் சீன் அப்ப என்ன பண்ணாங்கன்னா படத்தை ஸ்டாப் ஆயிடுச்சு, ஏதோ டெக்னிக்கல் ஏரர்ல ஸ்டாப் ஆயிடுச்சு. தியேட்டர்ல சீட்டு கவர்ல சீட்ல வந்து மேல இருக்க அந்த இதுல மட்டும் ஒரு கவர் மாதிரி போட்டிருப்பாங்க. அந்த கவரை மொத்தத்தையும் பிச்சு பறக்க விட்டுக்கிட்டு இருக்காங்க. 15 நிமிஷத்துக்கு வெறும் தியேட்டர்ல வெறும் இது மட்டும் தான் பறந்துகிட்டு இருக்கு. அந்த அந்த அதுக்குள்ள போய் அதை நாங்க பயங்கரமா என்ஜாய் பண்ணோம் படத்தை தாண்டி. எனக்கு அது மட்டும் நல்லா ஒரு பைரவாக்கு அதுவும் கூட கொடுத்து பார்த்த படங்கள்ல ஒண்ணு. மற்றபடி பெருசாலாம் நான் அமௌண்ட் நான் எனக்கு தெரிஞ்சு அதிகமா கொடுத்து பார்த்தது எந்திரன் மட்டும்தான். வேற எதுவும் நான் பெருசா பார்த்தது. மத்தவங்க யாருக்கும் அப்படி யாரும் பார்த்தல. விஷால் நீ எவ்வளவு கொடுத்து பார்த்திருக்க இது வரைக்கும்? சர்க்கார் 800. சர்க்கார் 800 போடு. நீரா மாவீரா விஷால் ப்ரோ நீங்க லோவா இது பாத்துருக்கீங்க, அது சொல்லுங்க. ரொம்ப ரேட் கம்மியா 5 ரூபா 10 ரூபா. நான் பார்த்தது அவதார் 2 300 ரூபா. அதுவே எனக்கு அதை நினைச்சே எனக்கு படத்துல போக்கஸ் இல்லை. 300 ரூபா ரொம்ப ரேடா அப்படின்னு. நான் மாற்றான் வந்து 1 மாசம் கழிச்சு 30 ரூபாய்க்கு பார்த்திருக்கேன். கம்மி பட்சம் அதுதான். இல்ல 30 ரூபா டிக்கெட் வந்து அந்த டைம்ல இருக்கும்போது வந்து படம் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் கடைசியா 2வது வாரம் 3வது வாரம் வரைக்கும் தியேட்டர்ல படம் ஓடும். அந்த டைம்ல ஓடுற டைம்ல 30 ரூபா வரைக்கும் வரும். 30 ரூபா வர வரைக்கும் வீட்டுல கூட்டு போக மாட்டாங்க. அந்த டைம் நான் சொல்ற டைம் வந்து 2000ல இருந்து 10 வரைக்கும் உள்ள டைம்ல வீட்டுல படம் பார்க்கணும்னா அந்த 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 டைம் எடுத்துப்பாங்க. ஒரு 2 வாரம் 3 வாரம் கழிச்சு வரைக்கும் அந்த ரேட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் வீட்டுல இருக்க எல்லாரும் போய் படம் பார்ப்பாங்க. அப்படி பாக்குற வரைக்கும் அந்த படங்கள் பெருசா எந்த ஒரு சீனும் ரிவேல் ஆகுதோ அது மாதிரி இருக்காது. அது ஒரு மாதிரி ரொம்ப இதா இருக்கும். அது வரைக்கும் அதிகபட்சம் நம்ம சீன் பார்க்கறது டாப் 10ல பார்ப்போம். 2014-15 வரைக்கும் எங்க ஊர்ல இருந்தது. இந்த தியேட்டர்ல அன்னைக்கு ரெனோவேஷன் பண்ணி ஏசி போட்டானுங்களோ அன்னைக்கு ஏத்துறேன். இல்ல நான் சொல்றது வந்து என்னோட டைம்ல நான் ஏன்னா அது வரைக்கும் நான் அரக்கோணத்துல இருந்தேன். அதனால எனக்கு அந்த டைம்ல நான் என்னோட சின்ன வயசு ஃபுல்லா அந்த இதுல இருந்த டைம்ல எனக்கு அது ஞாபகம். எங்க ஊருக்கு வரும்போது வந்து நான் வந்து லீவுக்கு மட்டும் தான் வருவேன். அந்த டைம்ல தான் எங்க ஊர் தேட்டர்ல ஆமா அரக்கோணம் தான் நான் பிறந்த வந்த ஊரு. காஞ்சிபுரமா? நான் எங்க ஊருக்கு போறதா இருந்தா காஞ்சிபுரம் தான் அடுத்த ஸ்டாப்பு. அரக்கோணத்துல இருந்து அடுத்து காஞ்சிபுரம் வந்துட்டு தான் போவோம். திருச்சி வந்துட்டு திருச்சில இருந்து புதுக்கோட்டை வருவோம். அது எனக்கு இன்னொன்னு மல்டிபிளெக்ஸ்ல 10 ரூபீஸ் டிக்கெட் இருக்குங்க. அதுதான் வந்து இப்ப 60 ரூபா மாதிரி. முன்னாடி மல்டிபிளெக்ஸ்ல 10 ரூபா டிக்கெட்டே இருக்கும். 10 ரூபா டிக்கெட் அந்த ஃபர்ஸ்ட் 2 ரூபா இருக்கும். ப்ரோ அது கூட இப்ப ஃபீவர்ல மட்டும் தான் ப்ரோ இருக்கு. ஏஜிஎஸ் ராக்கி எல்லாம் இல்லையே. இப்ப நானு ஓஎம்ஆர்ல பார்த்த ஒரு படம் பார்த்தேன். 60 ரூபா டிக்கெட்ல ஏஜிஎஸ் தான் இருக்குங்க.
இன்னொரு ஏஜஸ்ல இருக்கு. ஆனா ராக்கில இல்லையே. 54 ரூபாய் இப்ப டிக்கெட். ராக்கி ஓஎம்ஆர்ல இல்லையே. நான் போனேன் 150 ரூபா கொடுத்தா படம் பார்த்தேன். ராக்கி ஓஎம்ஆர்ல ஆன்லைன்ல மட்டும் தாங்க அந்த டிக்கெட் எடுக்க முடியும். இல்ல ப்ரோ, ஃபுல் டிக்கெட்டே 150 தான் ப்ரோ போட்டிருக்கு. நான் கேட்டேன், இல்ல பட்ஜெட் டிக்கெட்லாம் கிடையாது. இல்ல பட்ஜெட் டிக்கெட் இல்ல, அது இப்ப புதுசா வந்தால இருக்கும். மத்ததுல எல்லாம் இருக்கு. இல்ல பட்ஜெட் டிக்கெட் வந்து இப்போ வந்து தேவி தேட்டருக்குலாம் போனீங்கன்னாலும் அவங்க வந்து அதை வந்து ஆன்லைன்ல மட்டும் நீங்க புக் பண்ணிக்கணும். நீங்க கேட்டீங்கன்னா இருக்காதுன்றாங்க. தேவி தேட்டருக்கு போனீங்கன்னா அப்படிதான் இருக்கும். ஆமாயா, அப்புறம் தான் புக் பண்ணி சொல்ல ஒரு 40 ரூபா வரும். ஒரு 60, ஒரு 40, 100 ரூபாய்க்கு போச்சு இல்ல. சாதா டிக்கெட் 130 ரூபா கணக்கு சரியா போச்சு. அது நான் கவுண்டர்ல 130 ரூபா கொடுத்து வாங்கிட்டு போயிட்டாங்க. அதுதான் அது அவங்களோட இதுதான். ஆனா வந்து நீங்க வந்து இப்போ வந்து நீங்க மல்டிபிளெக்ஸ் இப்போ நீங்க பிவிஆர் ஐநாக்ஸ் போனீங்கன்னா டிக்கெட் ஃப்ரீயா இருந்துச்சுன்னா உங்களுக்கு அந்த டிக்கெட் ஈஸியா கொடுத்துருவாங்க. ஒருவேளை புக் ஆகிற மாதிரி இருந்துச்சா நீங்க ஆன்லைன்ல புக் பண்ணிக்கங்கன்றுவாங்க ஒரே வார்த்தை. அப்ப சுரேந்தர் அப்ப அந்த மீடியமா ஓடுது பாரு படம், அந்த சிங்கிள் டு வேலை அது வரைக்கும் போய் வாங்கலாம் சாதாரண இல்ல. இல்ல நீங்க வந்து திங்கள் டு வெள்ளி அந்த டைம்ல போனீங்கனாலே உங்களுக்கு கிடைச்சிரும் ஈஸியா படம் பார்க்கறது. அந்த 60 ரூபா டிக்கெட் ஈஸியா வாங்கிடலாம். மற்ற டைம்னா அந்த டிக்கெட் புக் ஆயிரும் அது. ஆனா இன்னொன்னு நான் பார்த்திருக்கேன், இந்த மல்டிபிளெக்ஸஸை பொறுத்த வரைக்கும் இந்த சாட்டர்டே சண்டே இந்த படங்கள் உப்மா படம்னு சொல்லுவாங்க இல்ல, அது முதல் கொண்டு ஃபுல் ஆகுதுங்க. நான் அப்போ ஒரு தடவை பார்த்தேன், என்னடா எதுக்கும் ஏதாவது கிடைக்கலன்னா உள்ள உட்காரணுன்ற மைண்ட் செட்டுக்கு போவானுங்க. ஒரு கூட்டம் அப்படிதான் சுரேந்தர் அது ஓப்பனா சொல்றது பார்க்கு பதிலா அங்க போயிடலாம் அவ்வளவுதான். ஏசியோட அந்த மாதிரி உங்க வாழ்க்கையில அதெல்லாம் நடக்கல சுரேந்தர் ப்ரோ. அதுக்கு என்ன இங்க வர்றா கமல் வாட்ஸ்அப்ல பேசுறது மாதிரி இங்க பேசிக்கிட்டு இருக்காதரா. பேசாம அவன் வேலையை மட்டும் பாத்துக்கிட்டு வரா. இல்ல உங்களுக்கு தெரியாதா வீக் டேல என்ன நடக்கும்னு? ஆனா சுரேந்தர் போய் ஆனா எங்க ஊர்ல இருக்க ஸ்கிரீன் எல்லாத்துலயுமே கேமரா பண்ணுங்க. நீ உள்ள ஏதாவது கஸ்டமர்ஸ் பண்ணா மேனேஜர் பாத்துருவான். 2 கேமரா இருக்கும் ஸ்கிரீன் கீழே ஃபுல்லா கவர் பண்ணும். ஏதாவது கஸ்டமர்ஸ் பண்ணோம்னா மேனேஜர் பாத்து என்ன பண்ணுவாங்க? மேனேஜர் பாக்குதுங்க கமல் மாதிரி. இப்ப வந்து கமல் மாதிரி கார்னர் சீட்ல உட்காடுற ஆளா இருந்தா இப்ப வந்து கமல் எல்லாம் கார்னர் சீட்ல தான் உட்காருவான். ஆனா வந்து கேட்டா நம்ம கிட்ட நடிப்பான். கேட்டோம்னா எனக்கெல்லாம் கொடுத்து வச்சிருக்கு சுரேந்தர் ப்ரோ. கார்னர் சீட்ல வந்து என்னடா பிரயோஜனம்? நீ தனியா தானடா போய் கார்னர் சீட்ல 2 சீட் வாங்கி போறதுக்கு எதுக்குடா போற? அவனுக்கு அமைதுன்னு விஷால சும்மாடுறா. அவன் கார்னர் சீட்ல 2 சீட் வாங்கி அவனே இந்த பக்கம் படுத்துக்கிட்டு இந்த பக்கம் காலை போட்டு உட்காந்துருக்கான்டா. அதுக்கு என்னடா அமையிறது? அது எல்லாரும் தான் பண்ணலாமே. அந்த குடுப்பனை கூட அங்க இல்ல. விடுங்க விடுங்க வந்துடுறாங்க. சரி, நேத்து நேஷனல் அவார்டு கிடைச்சது, அதை பத்தி தான் பேசுனீங்களாப்பா? என்ன பேசியாச்சு விஷால். நேத்து பேசியோம். நீங்க சொல்லுங்க விஷால், நீங்க சொல்லுங்க. பரணி ப்ரோட்ட கேளுங்க விஷால் ப்ரோ. அவர் தான் ரொம்ப மனசுடைஞ்சு போயிருக்காரு. இல்ல நான் பார்த்த வரைக்கும் பாசிட்டிவ் பழனிசாமியே நெகட்டிவ் நாகர. நான் என்ன சொல்றேன்னா பாசிட்டிவ் பழனிசாமி நேத்து நெகட்டிவ் நாகராஜா மாறிட்டாப்லயே. கொஞ்சம் ரொம்ப போனாப்லயே. அதான் என்ன விஷயம் ஏதுன்னு தெரியல. அதான் எனக்கு கொஞ்சம் வருத்தமா இருக்கு. இல்லன்னா சொல்லதான்ப்பா செய்வாங்க யாருனாலும். அடே டிசர்விங்ன்றது வேறடா. இப்ப எனக்கு ஒரு தாண்டா இப்ப ஒண்ணு இல்ல இப்ப என் ஒப்பீனியன் படி ராயன் கொடுத்தது நான் அக்செப்ட் பண்ணல. என்னை பொறுத்தவரைக்கும் மெய்யழகனுக்கு வரணும்ன்றதுதான் நான் எதிர்பார்த்தது. அது ஓகே, எனக்கு ஓகே. ஆனா இப்ப எனக்கு எந்த விஷயத்துல ரொம்ப வருத்தமா இருக்குன்னா, மெய்யழகனுக்கும் தங்கலானுக்கும் வந்து சண்டை போடுறேன். அவனுமே போய் மெய்யழகனையும் தங்கலானையும் தியேட்டர்லயே பாக்கலையே. அப்ப நீங்க எங்கடா போயிருந்தீங்கன்றதுதான் தோணுது. ஒரு 10 பேர் சண்டை போடுறாங்கன்னா அதுல ஒரு 3-4 பேர் போய் அந்த படங்களை தியேட்டர்ல பார்த்து செலிப்ரேட் பண்ண லிஸ்ட்ல இருப்பாங்க. மீதி 6 பேர் அதை பார்க்கவே இல்லை. ராயனையும் மில்லரி பார்த்தோம்ல, அப்ப அடிக்கிற உரிமை இருக்குல்ல. போய் பார்த்தாங்கன்னு தான் கேக்குறேன். இப்ப அதை பார்த்துட்டு அவனுக்கு கிரிட்டிசைஸ் பண்றது அக்செப்ட் பண்ணிக்கிறோம்ல, அது கரெக்ட். அதை பாக்குறீங்க, கிரிட்டிசைஸ் பண்றீங்கன்னு ஓகே. நீங்க இதை பார்க்கவே இல்லையே, ஏன் அதை பத்தி பேசுறீங்கன்னு கேக்குறேன். கொண்டாடுறதெல்லாம் என்ன புதுசா இங்க? அதுதான் என்ன தமிழ். அரே நான் அப்படி சொல்ல வரல. இப்ப இல்ல யாரோ வந்து நீங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது சொல்லுங்க, கிறிஸ்டோபர் கனகராஜ் போட்டிருந்தாப்புல தங்கலான் ரிலீஸ் ஆனப்ப தங்கலான் மங்கலான்னு போட்டுட்டு இப்ப அவரே வந்து இப்ப வந்து வேற ஒரு கமெண்ட் போட்டு இருக்காப்ல. தியேட்டர்ல ரிலீஸ் ஆகாத படத்துக்கு கூட நேஷனல் அவார்டு இருக்கு. சரிங்களா? தியேட்டர் ரிலீஸ் ஆகவே தேவையில்லாது. சென்சார் பண்ணியிருந்தாவே நேஷனல் அவார்டு. ஆமா தியேட்டர்ல ஓடி இருக்கணும்னு அவசியம் எல்லாம் கிடையாது ப்ரோ. நான் ஓடிச்சு ஓடலன்ற சொல்லல ப்ரோ. இதே மெய்யழகன் வந்தப்ப
மற்ற ரகமா பேசின நிறைய பேர் இருக்காங்க ப்ரோ. இப்ப என் கூடவே இருந்தீங்க, நான் ஓப்பனா சொல்றேன் ப்ரோ, நான் மெய்யலங்கண்ண படத்தை 3 தடவை தேட்டருக்கெல்லாம் பார்த்தேன். தடவை பார்க்கும்போது நான் ஃபர்ஸ்ட் ஷோ பாக்குறப்ப என் பக்கத்துல ஒரு நான் உட்கார்ந்தவன் கெட்ட வார்த்தையில என்னடா ஓப்பனா இருக்க எல்லாருமே அடல்ட் தானே, கெட்ட வார்த்தையில பார்த்தா இது என்னடா படம் பண்றது பேசிக்கிட்டே இருக்கானுங்களே, இது என்ன கதன்னு எடுக்கிறானுங்க. பேசக்கூடாதுங்க யாருமே. சாரி 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 எல்லாருமே ரெக்கார்டிங்ல போடுவாங்க, யூடியூப்ல போடுவாங்க. சொல்ல மாட்டீங்களா? நான் தூக்கிட்டேன். அது நம்ம ஸ்பேஸோட விதிமுறைகளை மீறிய காரணத்தினால வேற வழி இல்லாம எல்லாம் அடல்ட் தானே நாங்க பேசிட்டு இருக்கோம். நாங்க பேச அடல்ட்டா அசிங்கமா பேசிட்டு என்னடா உனக்கு பிரச்சனை இல்ல. யூடியூப்ல வந்து நம்ம போடுறோம்ல, நம்ம வந்து அங்க நம்ம தப்பானி கூட நம்ம ஸ்பேஸோட இந்த இது இதாகும், அதனால வேணாம். சாரி இதுல பேசிட்டான் பரணி. ஆடு ஜீவிதமும் இந்த அந்த கேட்டகரியில தானே வரணும், இல்ல அது போன வருஷம்? அது போன வருஷம். ஆடு ஜீவிதம் வந்து போன வருஷம் சென்சார் பண்ணிட்டாங்க. போன 2023 சென்சார் பண்ணிட்டாங்க. அப்பவே கொடுத்துருக்கணும். போன வருஷமே அடிச்சுட்டாங்க. அதுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்குதானே ஷாருக் கொடுத்தாங்க. அதுதான் விஷால் ப்ரோ, அதுக்குதான் அதோட டிசைவிங்கான புஷ்பா அல்ல அர்ஜுனுக்கு கொடுத்தாங்கல்ல. இல்ல ஷாருக் கான் கொடுத்தாங்க அந்த வாட்டி. ஷாருக் கொடுத்தாங்க ஜவானுக்கு நினைக்கிறேன். சூப்பருங்க விஷால் ப்ரோ. அதுக்கு ஒருத்தன் ஸ்பேஸ்ல ஒரு தெலுங்குல யாரோ சொல்லி தெலுங்கு பேஜ் ஒன்று போட்டுருந்தது, ஆடு ஜீவிதத்துக்கு ஒருத்தர் சொல்றேன் மண்ணுல படுத்து போறண்டாரா அவார்டு கொடுக்கணும்னு அவசியம் இல்லைன்றான். நீங்களாம் வச்சுட்டே சார் விடுங்க, என்னத்த பேசுறதுன்னு தெரியல விடுங்க. இல்ல எனக்கு ஆக்சுவலா ஏதோ என்விரான்மெண்டல் வேல்யூஸ் அப்லிஃப்ட் பண்ணாங்கன்னு சொல்லி அவார்டு கொடுத்தாங்க. அதை மட்டும் தான் என்னால ஏத்துக்கவே முடியல. ஐயோ நான் வேற சிரிக்கிறேன். டயலாக் இருக்கும்ல ப்ரோ, அந்த டயலாக் ரூம்ல யாருன்னு சொல்லுங்க, சல்வா போய்க்கலாம். அந்த இதுதான் ராயனையும் மில்லரையும் செலக்ட் பண்ணவங்கள. இல்ல எனக்கு ராயன் மில்லர்லாம் வந்து கலாமாஸ் இருக்காங்க, கலாமாஸ் இருக்காங்க தமிழ்நாட்டுல, போய் கேளுங்க. ஏங்க அவங்க ஒரு ஆளுக்கு ஒண்ணுமே அங்க பவர் கிடையாதுங்க. 2 பேர் விஷால், 2 பேருக்கு தான் பவர். ஒருத்தவங்க கமிட்டில யாருக்காங்க நமக்கு தெரிஞ்சவங்க இவங்க இருக்காங்க. இல்ல இன்னொருத்தவங்க இருக்காங்க, அவங்க பேரு எனக்கு வந்துட்டு கரெக்டா தெரியல. பிரகாஷ் ப்ரோக்கு தெரியும், நான் அவர் கொஞ்சம் அரசியல். சொல்லுங்க பேரை சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க, நாங்க கரெக்டா தெரியலன்னு தானே சொல்றேன். கமல் புரியலையே. பிரகாஷ் தெரியும். பரணியனை ஏன் அடிக்கிறாருன்னா அமரனுக்கு கொடுக்கல பெஸ்ட் ஆக்டர், அதனால தான் அடிச்சிட்டு இருக்காரு. இல்லன்னா பரணியனை கொண்டாடி. சரி நீங்க இருங்க ஜில்லு, நான் ஒரு போஸ்டாவது போட்டேன், நான் அமரனுக்கு கொடுத்ததுக்கு அப்ரிஷியேட் பண்ணியோ இல்ல மனசுக்குள்ள நீங்க ப்ரோ அவருக்கு வந்து ஜில்லு ப்ரோ, அவருக்கு வந்து அவார்ட்ஸ் மேல அவ்வளவு இது இல்ல ப்ரோ. குறிப்பா சூர்யா தனுஷ் வாங்கிட்டா அவார்ட்ஸ் மேல அவருக்கு வந்து இதே இல்ல. எனக்கு யாரும் அதெல்லாம் சும்மா. ஆனா எஸ்கே ப்ரோ, எஸ்கே வந்து ஏதோ இப்ப ரீசெண்டா ஏதோ ஒரு அவார்டு வாங்கினாரு ப்ரோ. அப்பெல்லாம் போட கை தொழிச்சிருக்கும், அப்புறம் தவிர்த்துட்டாரு. யாகா போட்டா இவனுங்க அடிப்பானுங்க வந்துட்டு, அதனால தவிர்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நான் எப்படி கமல் போட முடியும் சொல்லுங்க? நான் யாராவது வேற நேஷனல் அவார்டு கொடுத்திருந்தா போட்டிருப்பீங்களா? பரணி ப்ரோ அன்னைக்கு ஏதாவது ட்ரோல் எடுத்து போட்டுப்பாரா நேத்து மாதிரி அன்னைக்கு மாதிரி? என்னது புரியல? நேத்து போட்டீங்களே அது மாதிரி ட்ரோல் ஏதாவது போட்டிருக்கலாம்ல? எதுக்கு ட்ரோல் ஏதாவது போட்டிருக்கலாம்ல? எஸ்கே வாங்கும்போது. இருங்க ஒரு நிமிஷம் மாவீரன், நான் என்ன ட்ரோல் போட்டேன்? நீங்க பெஸ்ட் ஆக்டருக்கோ இல்ல பெஸ்ட் இதுக்கோ நான் ஏதாவது போட்டேன்னா அந்த கேட்டகரிக்கு மட்டும் தான் நான் போட்டேன். நான் வேற எதுவுமே நான் ட்ரோல் பண்ணலையே. ஆஃப்டர் சீயிங் அவார்ட் வின்னர்ஸ் சில அவார்ட் வின்னர்ஸை பாக்குறப்பன்னு சொல்லி ஒரு ரியாக்ஷன் வீடியோ போட்டேன். அதுக்கப்புறம் அந்த கேட்டகரி போட்டேன். இது 2 தவிர நான் வேற எதுவுமே போடல. நான் வந்து பர்சனலா யாரையுமே. விஷால் ப்ரோ, பெஸ்ட் காஸ்டியூம் என்ன படுறது தெரியுங்களா? பெஸ்ட் காஸ்டியூம் புஷ்பா 2 கைக்கிய விட பயங்கரம் இல்ல? இல்ல அது விஷால் ப்ரோ குஷியான அவார்டு தான், ஒன்றும் பிரச்சனை இல்ல. நோ காஸ்டியூம் பெஸ்ட் காஸ்டியூம் இல்ல. கல்கிக்கு இன்னும் நான் 2-3 இதுல எதிர்பார்த்தேன். அப்புறம் வந்துட்டு பெஸ்ட் ஆக்டரும் நான் விஎஃப்எக்ஸ்லாம் எந்த படம் கொடுத்திருக்காங்க ப்ரோ? விஷுவல் எஃபெக்ட்ஸ் எதுனே தெரியல. தங்கலான் கூட காஸ்டியூம் தந்திருக்கலாங்க. தங்கலான் காஸ்டியூம் கூட அது வந்து பழைய காலத்துல அப்படியே எடுத்துருப்பாங்க. இல்ல விஎஃப்எக்ஸ் கேட்டகரி இருக்கா? நேஷனல் அவார்ட் விஷுவல் எஃபெக்ட்ஸ் எனக்கு தெரிஞ்சு இருக்குங்க. இருக்கு எந்திரனை போய் தந்தாங்க. எந்திரனை போய் கொடுத்தாங்க. கல்கியை விட எந்த படத்தை கொடுத்துருக்காங்க? அதை விட புரியல.
இல்ல விஷுவல் எஃபெக்ட்ஸ்ல கல்கியை விட வேற எந்த படத்தை கொடுத்துருக்கோம்? கல்கினா நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஆமா ஆமா தெரியல அது என்னன்னு. இருங்க பாத்துட்டு வருவோம். அப்புறம் வந்துட்டு ஸ்கிரீன் பிளேவுமே எது கொடுத்திருந்தாங்க? அதுவுமே இது இல்ல பாஸ்கர், லக்கி பாஸ்கர் தான் கொடுத்தாங்க. அது டைலாக்ஸ், அது டைலாக்ஸ் தான் பாஸ்கர். டைலாக்ஸ் இல்ல 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 லக்கி பாஸ்கர் டைலாக்ஸ், ஸ்கிரீன் பிளே இல்ல இல்லங்க, ஸ்கிரீன் பிளே அண்ட் டைலாக்ஸ் ரெண்டுமே லக்கி பாஸ்கர் தான். ஓகே, ஸ்கிரீன் பிளே அண்ட் டைலாக் ரெண்டுமே பெஸ்ட் ஒரிஜினல் ஸ்டோரி தான் புஷ்பா 2 நினைக்கிறேன். ஒரிஜினல் ஸ்டோரி அது என்னவோ ஒரிஜினல் சொல்லிட்டு விடுங்க, அதை விட்டுருங்க. ஆனா வந்து இந்த அவார்ட்ஸ்ல வந்து ஏதோ ஒரு பேசிட்டு ஒரு டாபிக், அதை பேசலாம்னு வந்தேன். நீங்க என்ன டாபிக் பேசுறீங்க நான் மறந்துட்டேன். அதிக காசு கொடுத்து பார்த்த படங்கள் அது பேசி தமிழே அது ஒரு தடவை பேசிட்டோம். இல்ல நேஷனல் அவார்ட்ஸ் பத்தி ஏதோ ஒன்று பேசணும்னு நினைச்சு வந்தேன். இல்லண்ணே, முன்னாடி அது இப்ப பாப்புலர் சினிமாக்கெல்லாம் கொடுக்கறது எனக்கு இன்னமும் கரெக்டான போக்கா படலண்ணே. அதுக்குன்னு ஒரு தனி கேட்டகரி வச்சு கொடுத்தா பரவாயில்ல. எல்லா கேட்டகரியிலயும் பாப்புலர் சினிமாவே ஆட் பண்றது, அவங்க தான் பாக்ஸ் ஆபீஸ்ல ரெகக்னிஷன் வாங்கிட்டு போயிடுறாங்களே, அவங்களுக்கு திருப்பி அவார்டுன்னு ரெகக்னிஷன். ஆனா சில படம்லாம் அவார்டுக்குன்னே எடுப்பாங்க. ஆனா விஷால் விஷால் முன்னாலாம் அவார்டு படம்னாலே அந்த ஒரு இது இருக்கும்ல, ஜோன் இருக்கும். ஆமா ஆமா, டிராமா பிலிம்ஸ் கொடுப்பாங்க, ரொம்ப ரூட்டடான எமோஷனலான படத்தை கொடுப்பாங்க. இப்ப அந்த இதே போயிடுச்சு. நான் ஜமாக்கு கொடுத்துருக்கலாம். நீங்க தான் 10 வருஷத்துக்கு முன்னாடி யோசிச்சு பாருங்க ப்ரோ, கண்டிப்பா வாழை கொட்டுக்கடையில அவார்டு வாங்கியிருக்கோம், நேஷனல் அவார்டு. பாருங்க, இன்னைக்கும் கொடுக்க மாட்டாங்க வாழைக்கலாம். அது ஓகே, அது அரசியல், அதை விட்டுருவோம். ஆனா யோசிச்சு பாருங்க, அந்த மாதிரி படம் எல்லாம் வாங்குவோம் அவார்டு படம். இந்த வருஷமே நம்ம கொஞ்சம், அடுத்த வருஷம் எல்லாம் 40 கேட்டகரியா 37 கேட்டகரியில துரந்தர் ஜெயிக்கும் பாருங்க. மார்க் மை வேர்ட்ஸ். ஆமா ஆமா, அது அது டிசர்விங் தானே விஷால். பெஸ்ட் பிலிம் ஃபார் ப்ரோமோட்டிங் ஹிந்து. ஆக்சுவலா அது டிசர்விங் தான் கமல். அது டிசர்விங்கா இல்லனாலும் அதுக்கு தான் அவார்டுன்ற நானு. ஆனா டிசர்விங் தான் அது. இல்லன்றது இல்ல, நீங்க கொடுக்கலாம், பெஸ்ட் பிலிம் கொடுக்கலாம், இல்ல பெஸ்ட் ஆக்டர் கூட கொடுக்கலாம். பட் மத்த சவுண்ட் ட்ராக் கொடுத்துருவாங்க பாருங்க, அதுதான் ஃபர்ஸ்ட் கொடுப்பாங்க பாருங்க. கொளுத்திருக்காங்க அதுல தானே. பெஸ்ட் கேரளா ஸ்டோரி 2 இந்த வருஷம் தான் ரிலீஸ் ஆச்சா? கேரளா ஸ்டோரியா? அப்படி வந்துருங்க. அதுக்கெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. அதுக்கெல்லாம் ஃபர்ஸ்ட் படத்துக்கு கொடுத்தாங்க. ஏங்க ஆல்ரெடி கொடுத்திருக்காங்க. கேரளா ஸ்டோரி 1க்கு கேரளா ஸ்டோரி கொடுத்திருக்காங்க கமல். ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கு கொடுத்திருக்காங்க. அதான் 2க்கு அடுத்த வருஷம் தருவாங்க. ஃபர்ஸ்ட் பார்ட் கொடுப்பானுங்க, 2க்கு தரலையே. இல்ல ஃபர்ஸ்ட் பார்ட்டோட செகண்ட் பார்ட் ப்ரோ. அதுதான் இந்த வாட்டி எல்லாம் சேர்த்து துரந்தர் வாங்கிரும் ப்ரோ, அவ்வளவுதான். அதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்த மாதிரி துரந்தர் இருக்கு. நேத்து அஜித் பல்தான் கேட்டாரு அக்காண்டாக்கு கொடுப்பாங்களான்னு. அக்காண்டா 2கா? அப்ப அடுத்த வருஷம் கண்டிப்பா இட்லி கடை கொடுத்துருவாங்களா? இல்ல இல்ல இல்ல, ஜிவி பிரகாஷ். ஜிவி பிரகாஷ் ஏன் இல்லன்னு சொல்றீங்க? ஏன் இல்லன்னு சொல்றீங்க? ஜிவி பிரகாஷ் வாங்குவார் ப்ரோ. ஜிவி பிரகாஷ் வாங்க வாய்ப்பு. அதுல ஒரு ஆல்பம் நல்லா தானே இருந்துச்சு. அதுல ஆல்பம் நல்லா இருக்கும், பாட்டு எல்லாம் நல்லா இருக்கும். அதெல்லாம் டிசர்விங். இல்ல இட்லி கடை கொடுக்க மாட்டாங்க, ஜிபியூன்னு சொல்லி பேர் சொல்லி கொடுப்பாங்க. பெஸ்ட் சவுண்ட் ட்ராக் ஜிபியூ. ஜிபியூவா சவுண்ட் ட்ராக்கா? சரி, அடுத்த வருஷம் நிறைய படம் இருக்கு ப்ரோ. அனுபவமா அது என்ன மேட்ரு? பிரேக்கப் ஆயிடுச்சு. அதான் மேட்டர். யார் கூட பரணி ப்ரோ? யார் கூட பிரேக்கப்? யார் கூட ரிலேஷன்ஷிப்ல இருந்தாங்களோ அவங்க கூட தான். இல்ல தெரியாதுல உனக்கு கமல். அதனால யாருங்க தெரியாது. த்ரூ சொல்லுங்க அவ்வளவுதான். பரணி ப்ரோ, ஜனநாயகன் மூவி வந்து வெறியோட புக் பண்ணிருக்கீங்களாட்டுக்கு. ஒருவேளை வந்து ஜனநாயகன் மூவி மேல வெறியா, இல்ல ரம்பா தியேட்டர் மேல வெறியா? ஏங்க ரம்பா தியேட்டர் மேல என்னங்க வெறியா? போய் என்ன செவுத்துக்கிட்ட போய் ஏங்க இப்படி கேக்குறீங்க? இல்ல பேர் ரம்பான்னு இருக்குல்ல, அதான் தியேட்டர் கட் பண்ணிட்டு கேட்டா கூட கரெக்டா இருக்கும். இல்ல ரம்பா தியேட்டர் மேல எல்லாம் வெறி இல்ல, படத்து மேலதான் இருந்தாலும் அவ்வளவு வெறியா ரம்பா தியேட்டர் மேல பேர் வச்சோன்னே. நான் சந்தோஷ் சுப்பிரமணியம் சின்ன வயசுல அந்த தியேட்டர்ல தாங்க பார்த்தேன். ஓகே. இருந்தாலும் இவ்வளவு வெறி ஆகாது சார். இல்ல டைம் டேட் கூட பார்க்காம. ஏங்க ஜனநாயகன் போட்டோன்னே அவ்வளவு தியேட்டர் லிஸ்ட் வருது. 7:30 ஷோ போட்டு டேட் அண்ட் டே மட்டும் விட்டாரு. ஷோ டைமிங் எல்லாம் பார்த்துட்டு. பரணி ப்ரோ, நீங்க ஆல்ரெடி பாத்துட்டீங்கல்ல, பொறுமையே புக் பண்ணிருக்க வேண்டியது. ஏன் அவசரம்? நல்லா கரெக்டா பாத்துட்டு. கமல்
பேசாம இருங்க அவரை கேட்டா கமல் உடனே ப்ராமிஸ் பண்ணுவாரு. நீங்க கமல்னாலும் சரி, மாவீரன்னாலும் சரி, விஷால்னாலும் சரி, எங்களுக்கு தெரியும் நீங்க பாத்துட்டீங்கன்னு விடுங்க. நான் பாக்கல கமல் சீரியஸா. இன்னைக்கு ஒரு ப்ரோமோ வந்துச்சுன்னு சொல்லிட்டு எல்லாரும் ஷேர் பண்ணாங்க. நானும் கிளிக் பண்ணி பார்த்தா டைலாக் வந்துச்சு. கடைசியில தான் தெரியுது அது ஃபேன் மேடு ப்ரோமோவா. இல்ல அவர் பாத்துட்டாருங்கிறதுனாலதான் அடுத்த நாள் புக் பண்ணிருக்காருன்னு நினைக்கிறேன். நம்மளுக்கு தான் தெரியல. நீங்க வேற, நானே அது புக் பண்ணிட்டேன்னு புலம்பிக்கிட்டு. ரிலீஸ் டேட் ப்ரோ, ரிலீஸ் ட்ரெய்லர் ஏதோ வரப்போகுதுன்னு இருந்தாங்களே, அது ஒன்னும் வரல. வரட்டும் பாத்துக்கலாம். தம்மே வந்துருச்சு ப்ரோ. ஆனா பரணி இல்ல அது விட மாட்டாங்க ப்ரோ. டைம் பாஸ்ல சொன்னாங்க இல்லையா, விட மாட்டாங்க. பரணி ப்ரோ, சொல்லுங்க. அன்பே டயானாக்கு வந்து கிவ் அவே டிக்கெட் கிவ் அவே கொடுத்திருந்தீங்கல்ல? ஆமா. அதுல வந்துட்டு நீங்க கேட்டிருந்தீங்க 3 ஃப்ரெண்டு டேக் பண்ண சொல்லி. நான் உங்களையும் பிரகாஷ் ப்ரோவையும் டேக் பண்ணேன். பார்த்தா எனக்கு நீங்க டிக்கெட்டே கொடுக்கல. அப்படியா? சாரி. சாரி வேணாம் ப்ரோ. சிம்பிளா சொல்றேன். SKDP இல்ல கவர் பிக்ல SK வைங்க, உங்களுக்கு தான். கமல் அதெல்லாம் இல்ல. சிம்பிள். கமல் பேசாதன்றாரு அவரு, பாரு விட்றா அப்படின்றாரு. அவரை பார்த்தாவே SK மாதிரி தான் இருக்கு. ஃப்ளோல உண்மையே சொல்லிடுறாரு அப்படின்றாரு. இவன் வேற இந்த ஒரு இது மீம் டெம்ப்ளேட். இவன் வேற நையின்னு ஒரு இது போடிக்கிட்டு இருக்குல்ல பரணி. உங்களுக்கு தெரியும் பரணி ப்ரோ, என்ன டெம்ப்ளேட்ரா கரெக்டா தெரியலையே. விஷாலுக்கு தெரியும். டீக்கடையில உட்கார்ந்துட்டு இருப்பான் இவன் வேற நையின்றதானே. அதேதான். ஓகே ஓகே. அந்த சும்மா நையின்றது. ஆப்பிள் டிவி யாராவது பாப்பீங்களா? ஏன் விஷால் என்ன இருக்கு ஆப்பிள் டிவி? சப்ஸ்கிரிப்ஷன் இருந்தா கொடுங்க. நான் நேத்தே கேட்டேன், இருந்தா கொடுங்க. தலைவா மாசம் 99 தான் தலைவா. மாசம் 99 தான். மாசம் 100 ரூபா தான் ஜில்லது. எங்க எம்ப்ளாய்மெண்ட் ஆயிருக்கிற ஆளுங்களுக்கு 100 ரூபாய்ன்றது பெரிய விஷயம் இல்ல. அன்எம்ப்ளாய்டு அதுக்கு 100 ரூபாய்ன்றது பெரிய விஷயம். அன்எம்ப்ளாய்டு நான் தான். அப்படியா? எப்பல இருந்து? நான் 5 மாசம் ஆச்சு. ஐயோ எனக்கு தெரியாது. இதெல்லாம் கிடைச்சிடும் வேலை சீக்கிரம். அது இல்ல, நான் தரேன். அது எப்படி தரணும்னு தெரியல. நான் சொல்லுங்க தரேன். லாகின் ஐடி கொடுத்தாதான் தர முடியும். புரியல. இல்ல, நான் என் போன் நம்பர் போட்டு OTP அப்படி வச்சு போவேன். இப்ப அதே இது அவரும் பண்ணலாம்ல. நான் உங்களுக்கு நீங்க டிஎம் பண்ணுங்க தலைவா. லாகின் பண்ணலாம்னு நினைக்கிறேன். தெரியல எனக்குமே. நான் டேப் பண்ணதுல 2 எக்ஸ்ட்ராடினரி சீரிஸ் வந்துட்டு இன்னும் ஃபுல்லா பாக்கல. ரெண்டையும் பிச்சு பாத்துட்டு இருக்கேன். விஷால், அந்த சைலோ நான் ஃபர்ஸ்ட் சீசன் பார்த்தேன், பிடிச்சிருந்துச்சு. ஆனா செகண்ட் சீசன் இந்த ஒரு எபிசோடா ரிலீஸ் பண்றதுனால கடுப்புல பார்க்கல. அப்ப இன்ட்ரெஸ்ட் இல்ல. சைலோ நல்லா இருக்குன்னு சொல்றானுங்க. ஆனா 1970s நினைக்கிறேன், ஸ்கார்சிசியோட கேப் ஃபியர்னு ஒரு படம் வந்திருக்கு. ராபர்ட் டினிரோ வில்லனா நடிச்ச படம். அத சீரியஸா எடுத்திருக்காங்க. நம்ம ஜாவியர் பாடன், நம்ம இந்த நோ கண்ட்ரி ஃபார் ஓல்டு மேன், அவன் நடிச்சிருக்கான். மிரட்டி இருக்கான். 3 எபிசோடு தான் பாத்திருக்கேன். அவ்வளவு எக்ஸ்ட்ராடினரியா இருக்கு. என்ன ஜானர் அது வந்துட்டு சீரிஸ் நேம் என்னன்னா ஃபியர். ஓகே. அது வந்துட்டு சைக்காலஜிக்கல் த்ரில்லர் பரணி. அது உங்களுக்கு இவங்க இருக்காங்க, நிக்கோல் கிட்மன் இருக்காங்க, இவன் நடிச்சிருக்கான். அப்புறம் வந்து கட் பண்ணா கேரி ஓல்ட்மேனோட ஸ்லோ ஹார்சஸ்னு ஒரு சீரிஸ். அது வந்துட்டு ரொம்ப ஸ்லோ ஹார்சஸ், அது நானே ரொம்ப யூனிக்கா இருக்கு. ஸ்பை த்ரில்லர், ஆனா ரொம்ப யூனிக்கா இருக்கு. இது ரெண்டுமே யூனிக்காவும் இருக்கு, குவாலிட்டியும் எக்ஸ்ட்ராடினரிங்க. ஆப்பிள்ல என்னன்னு ஒண்ணும் புரிய மாட்டேங்குது. ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னா ரீஜனலா இருக்கு. அது எல்லாமே இங்கிலீஷ்ல. ஆமா. நிறைய சூப்பர் கண்டென்ட், எக்ஸ்ட்ராடினரி கண்டென்ட்லாம் இருக்கு. ஆமா நல்லா இருக்கு. இந்த சீன் ஒன்னு சொல்லுவானுங்க, நம்ம ஜேசன் மாமா ஒரு சீரிஸ், அது ரொம்ப பயங்கரமா இருக்கும்னு சொல்லுவானுங்க. அதை பார்க்கணும். ஆனா அது டிவில எல்லாம் பார்க்க அவ்வளவு சூப்பரா இருக்கு பரணி. நான் நார்மல் ஒரு 43 இன்ச் டிவில பார்க்கவே ஆப்பிள் இது அவ்வளவு நல்லா இருக்கு. இன்னும் பெரிய டிவில எல்லாம் பார்த்தா இன்னும் சூப்பரா இருக்கும் போல. அவ்வளவு குவாலிட்டியா ப்ரொடியூஸ் பண்றாங்க. அவங்க கலர் டோனு, கலர் பேலட் எல்லாமே ஆஹா, கண்ணில் ஊத்திக்கலான்ற மாதிரி இருக்கு. ஜில்லு ப்ரோ, நீங்க எனக்கு டிஎம் பண்ணுங்க, வாங்க நம்ம பேசுவோம். ஓகே ப்ரோ, டன். நேத்து இப்படிதான் சைக்காலஜிக்கல் த்ரில்லர் ஒன்று சூப்பரா இருக்குன்னு சொல்லி ஊரை ஏமாத்தாங்க. அந்த படத்தை வேற போய் பார்த்து சரிப்படி வாங்கிட்டு வந்தேன். என்ன படங்க? படம் பேர் சொல்லுங்க. பின் ரூம்கள். பின் ரூம்களா? தமிழா இங்கிலீஷா? பேக் ரூம்ஸ் அப்படி சொல்றீங்களா? ஐயோ, பின் ரூம் நான் பாக்கலங்க. அத பாக்கல. தியேட்டர்லயே பாத்துட்டு சொன்னேன் அது செட் ஆகலன்னு சொல்லி. விஷால் இல்ல விஷால், நீங்க பாக்கலன்னா வெயிட் பண்ணுங்க விஷால். அந்த 16 மினிட்ஸ் ஃபுட்டேஜ் இந்த வெர்ஷன்ல வரல. அவங்க தியேட்டருக்குலாம் விட்டுருக்காங்க. அது மேபி லேட்டர்ல OTTல வந்துச்சுன்னா அதை ட்ரை பண்றது பெட்டர்னு தோணுது. ஜில்லு ப்ரோ, ஒடிசி பாத்துட்டீங்களா? ப்ரோ இல்லைங்க ப்ரோ, பாக்கலீங்க ப்ரோ.
இல்ல பிரதர், நான் எதுக்கு கேட்டேன்னா ஒரு 4 டேஸ்க்கு முன்னாடி யாரோ ஒருத்தர் ட்விட்டர் பார்த்து லைட்டா பொங்குன மாதிரி இருந்தது, அதான் கேட்டேன். ப்ரோ அவன் பேரை பார்த்தாலே பொங்குவோம் ப்ரோ நானு. சுகுமார் ப்ரோ, நான் உங்களுக்கு கோஸ்ட் கொடுத்துருக்கேன், மேல வாங்க. படிக்கட்டு இருந்தா மேல வருவாரு. விஷால் ப்ரோ ரிப்ளை போட்டிருக்காரு நோலன் கண்டிஸ். என்னவா? அதெல்லாம் பார்க்கல, நோட்டிபிகேஷன் வந்துச்சு. வீடியோவா இல்ல வீடியோ தான். பரவாயில்ல, நிறைய பேருக்கு படம் எல்லாத்துக்குமே படம் பிடிச்சிருக்கு. நான் நாளைக்கு திருப்பி போறேன் பரணி. சூப்பர் விஷால், போயிட்டு வாங்க. மிஷ்கின் ஏதோ அத பத்தி பேசி இருந்தாரு விஷால், நான் சும்மா இன்ஸ்டா ரீல்ஸ் பண்றப்ப. பழசு பழசுதான், பட் ஆனா அது பழசு. சாயச்சித்ராலே வீடியோ பேசி, சாயச்சித்ரால இல்ல, இப்போ இந்த ஏதோ ஒரு ப்ரமோஷன் ரீசன்ட்டா பதிமூணாம் கோவம் ஏதோ ஒரு ப்ரமோஷன்ல வந்துட்டு பேசியிருந்தாரு. சூப்பரா சொல்லிருப்பாரு. ராஸ்கல் ஒரு படம் எடுத்திருக்கான். ஆமா ஆமா சொல்லுங்க பரணி, சொல்லுங்க. இல்ல ரிப்ளை டு நோலன் டெலன்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காருங்க. இப்படிதாங்க சொன்னாரு. நல்லா நோலன் ராஸ்கல் இருக்கானே, படம் பண்ணிட்டு இருக்கான். ஆமா, அது எப்ப சொன்னாருன்னா, நான் முகமூடி பண்ணும்போது அவன் டார்க் நைட் பண்ணிட்டான்னாரு. நான் ஒரு படம் பண்ணிட்டு இருக்கேன், நோலன் ராஸ்கல் எங்க டார்க் நைட் ஒன்னு எடுத்துட்டான், அது ஹிட் ஆயிருச்சு. நீ என்ன நிக்கோல் கிட்மேன் ஏதோ ஆப்பிள் டிவி சீரிஸ் என்ன சொன்ன? சரி, இன்னொரு வாட்டி சொல்லுப்பா. CAPEFEAR, கேப் ஃபியர். ஏ சர்டிஃபைட் தான். நான் தனியா உட்கார்ந்து பார்க்க நான் வேற இல்ல, நான் இந்த உங்க வயசுக்கு இல்ல சீரிஸ். ஏ சர்டிஃபைடா இருந்துமே டிவில போட்டு பாக்குறீங்களா? 43 டிவில எப்படி தலைவா? இல்ல தலைவா, இந்த ஒரு வாரம் ஊருக்கு போயிருக்காங்க தலைவா, அதனாலதான் தலைவா. அப்படியே நண்பேண்டா படத்துல சித்ரா லட்சுமணன் வருவார்ல ப்ரோ, தமன்னா சாப்பிட்ட பிளேட் எங்கப்பா அப்படின்னு. சுகுமார் ப்ரோ, தம்ஸ் டவுன் போர்டர்லாம் இருக்கட்டும். வாங்கண்ணா சுகுமார் அண்ணா, கமான் பேசுங்கண்ணா. கோஹோஸ்ட் கொடுத்தா அக்செப்ட் பண்ண மாட்டீங்க. கோஹோஸ்ட் எனக்கு காட்டவே மாட்டேங்குது, அந்த ஒரு ஆப்ஷனே இல்ல எனக்கு. நான் என்ன பண்றேன்னு தெரியல. டெய்லி இதே வேலை சொல்லுங்க. கோஹோஸ்ட் காட்ட மாட்டேங்குது, கோஹோஸ்ட் காட்ட மாட்டேங்குது. முன்னாடியாச்சும் பரவாயில்ல, 3 நாளைக்கு ஒரு தடவை 4 நாளைக்கு ஒரு தடவை கேள்வி கொடுத்தாரு. இப்ப பாக்க 10 நாளைக்கு ஒரு தடவை கேள்வி வர்றாரு. உங்க அநியாயத்தை தட்டி கேட்க யாருமே இல்லையா? பிரகாஷ் ப்ரோ கரெக்டா வியாழன் வெள்ளி படம் ஏதாவது ரிலீஸ் ஆச்சுன்னா வர மாட்டேங்கிறாரு, சூச்சமத்தை கண்டுபிடிச்சிட்டா அப்படி பாருங்க. வீக்கெண்ட் ஃபுல்லா ஏன்னா ரிவ்யூ கேட்றோம்னு வர மாட்டேங்கிறாரு. ப்ரீவியூ ஷோ பார்த்து ஏன் சுகுமார் ப்ரோ ஓபனா பேச மாட்டீங்க? எல்லா படத்தையும் ஓபனா பேசுங்க சுகுமார் ப்ரோ. அதெல்லாம் இல்ல ப்ரோ, இப்ப வந்து பனி சுமையின் காரணமாக வேற ஒரு அந்த கரெக்டா அந்த டைம்ல அன்னைக்கு கூட பரணியை நேர்ல பார்த்தேன். அன்னைக்கு கூட அங்கதான் சுத்தி நின்றேன். அதனால இருங்க, பனி சுமை உங்க வேலை என்னன்னு எனக்கு தெரியும் சுகுமார் ப்ரோ. நீங்க அங்க போய் ஜாலியா உட்காந்து வருவீங்க, ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான். என்னைய விட கம்மியா வேலை பாக்குறது இவருதான். ஆகஸ்ட் 7 பெரிய ஓப்பனிங் இருக்கும் நான் நம்புறேன். வெயிட்டிங். எதுக்குப்பா? டிசினா சுகுமார் ப்ரோ என்ன எல்லாரும் சிரிக்கிறீங்க? ஏங்க நேத்து ஒரு பாட்டு இன்னைக்கு வந்து சும்மா டைம் லைன்ல உங்ககிட்ட போன் பண்ணி பேசினல விஷால், நம்ம போனை வந்துட்டு இந்த பேஸ்புக் இந்த இன்ஸ்டாகிராம் இதெல்லாம் ஒட்டு கேக்குது எனக்கு. அப்பப்போ வந்து இன்ஸ்டால ஷார்ட்ஸ் பார்த்து போர் அடிச்சிச்சுன்னா அவன் ஃபேஸ்புக்ல போவேன். அங்க வேற அல்காரிதம் செட் பண்ணி வச்சிருக்கேன். இந்த படத்தோட கிளிப்ஸ் அந்த மாதிரி வரும். இந்தியனுக்கு பரிதாபங்கள் கோபியோட அந்த இது வந்துச்சு, திரும்பி ரீகேப் பண்ணி பார்க்கலாம்னு போய் ஃபுல்லா பார்த்தேன். அதான் அந்த கம்பேக் இந்தியன், சைட்ல வா இந்தியன், லெஃப்ட்ல வா இந்தியன் சொல்றதுதான். இங்க பாருங்க, வந்தாலே இப்படி பண்றாரு பாருங்கண்ணா. இவரு என்னென்ன பண்ணலாம், ஏன்னு எதுவும் கேட்க மாட்டீங்க? சுகுமார் ப்ரோ அடிச்சுட்டு போயிடுறாரு.
ஏன் சும்மா ப்ரோ இவ்வளவு கோவமா இருக்கீங்க? இல்லப்பா, அது வந்தது பரிதாபங்கள்ல வந்தது, அந்த இது வந்ததுன்னு சொன்னேன் தவிர வேற எதுவும் இல்ல. தாத்தா அது கூட எனக்கு பிரச்சனை. கட்டப்பா வன்மத்திற்கு ஒரு உருவம் இருந்தால் எனக்கு அது கூட பிரச்சனை இல்ல. தாத்தா வந்து ஏதோ பிசாசு வந்திருக்கு, ஏதோ குட்டி பிசாசு வந்திருக்குன்னு. நான் தான் தாத்தா மாறு விஷயத்துல வந்திருக்கேன்னு அவ்வளவு பெரிய முடி எடுத்துட்டு அது போடும் போதெல்லாம் எனக்கு அது பார்க்கும் போதெல்லாம் எனக்கு உண்மையிலே கடைசியில அந்த இந்த வண்டி குத்து அனுப்புவாங்க, அந்த எலக்ட்ரிக் வண்டி அவரு நிலவுக்குலாம் போயிட்டு வருவாரு. அதெல்லாம் திரும்பி அதை ரீகேப் பண்ணி பார்க்கும்போது அல்டிமேட்டா இருந்துச்சுப்பா. வன்மத்துக்கு இல்ல, முதுகு குத்துக்கு ஒரு முழு இருந்தா சுகுமார் தான். சுகுமார் ப்ரோ, நீங்க ஆக்சுவலா யாருக்கு தான் ஃபேன்? எஸ்டிஆர் தான். இல்லங்க, ஒரிஜினலா சிம்புவோட ஃபேனுங்க. ஓகேவா. அதுக்கப்புறம் அவருக்கு முன்னாடி அஜித்தை பிடிக்கும். அப்புறமேட்டு வந்து இப்ப வந்துட்டு விஜய் ஆக்டர் இப்ப வந்து அவர் விஜய் தான். இப்ப வந்து ஒன்லி விஜய் தான். இப்ப சிம்பு எல்லாம் பிடிக்காது. சிம்புவே நாளைக்கு அரசியலுக்கு வந்தாலும் அவர் வந்து எடுத்துருவாரு. இப்ப ஒன்லி அவர் விஜய் 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 தான். முன்னாடி வந்து இருந்தது சிம்பு. அவர் சிம்புவோட ஃபேனா இருந்தாரு, கொடூரமான ஃபேனா இருந்தாரு. நடுவில் அப்பப்ப சிம்பு அஜித்தை பிடிக்கும். அதுக்கப்புறம் இன்னும் விஜய் சேதுபதி பிடிக்கும் அவருக்கு. ஆனா இப்போ ஒன்லி ஒன் அண்ட் ஒன்லி விஜய் மட்டும்தான் அவருக்கு. 23 ஆனா போன வருஷம் வந்து ஏன் விஜய் ஃபேன்ஸே அடிச்சாங்க நம்ம ஸ்பேஸ்ல? அவங்களுக்கு முன்னாடி எல்லா ஃபேன்ஸும் அடிச்சிருக்காங்க. ஆனா இனிமேல் விஜய் ஃபேன்ஸ் மட்டும் அவர் அடிக்க மாட்டாங்க, மத்தபடி எல்லா ஃபேன்ஸ் அடிப்பாங்க இனிமேல் அவரை. சரியா, யாராவது ஒரு உங்க வாயால யாராவது ஒரு இப்ப எப்படி போட போறதா தெரியல. என்ன பிரச்சனை? ஆக்டர் பேர் சொல்லுங்கன்றாங்க. ஒருத்தருக்கு மட்டும் ஃபேனா இருக்க முடியாதுப்பா யாராலையுமே. ஏன் இருக்கலாமே, நீங்க சொல்லுங்க. நம்ம பேர் சொல்லுங்க, நம்ம தலைவன் பேர் சொல்லுங்க. இல்லப்பா, உண்மையாவே சொல்றேன். இனிமேல் அப்படி சொல்ல முடியாது சார். சொல்றது புரியுதுங்களா இல்லையா? உங்களுக்கு முன்னாடி சொல்லிட்டேன், அவர் இன்னும் கிடையாது. காலத்துக்கும் வந்துட்டு எப்படி சொல்றது, நான் வந்துட்டு ஒரே படம் நடிச்சா பரவாயில்ல, நம்ம ஃபேன் கண்டினியூ பண்ணலாம். உண்மையா ப்ரோ, அதாவது நான் இல்லன்னு சொல்லல, வெறித்தனமா இருந்தேன். பில்லா 2 அப்போ வந்து கேன தூக்கிட்டு போனாராம். ஒஸ்தி ரிலீஸ் ஆனப்போ ஒஸ்தி சுகுன்னு பேனர் அடிச்சாராம். இப்போ வந்து இருக்கு, இப்பயும் வந்து அதுக்கான இது நான் இல்லன்னு ஒத்துக்கல ப்ரோ, இல்லன்னு ஒத்துக்கல. நான் வந்துட்டு உண்மையாவே சொல்றேன். நானு இன்னும் சில ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து அந்த கரெக்டா வந்துட்டு இந்த பில்லா 2 வர டைம்ல தான் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு 2011 ஜூலை 13 அது நானியும் அந்த டைம்ல தானே வந்தது. அதுக்கு முன்னாடி வந்ததுன்னு நினைக்கிறேன். ஜூலை 5 இருக்கு. அப்ப என் ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு நான் சில பேர் வந்துட்டு என்ன பண்ணானுங்க, வேணும்னே என்ன வெறுப்பேறதுக்காகவே நானி போலாண்டான்னு வெறுப்பேற்றுவானுங்க. நான் வந்து அப்புறம் அந்த கேன் எல்லாம் தூக்கின்னு அவன் வீட்டு வாசல் சொல்றேன். அஜித் அவர் ஏகே பிடிக்கும். ஏகே பிடிக்கிறதுனால வந்து ஏகேவோட ஃபேனா இவர் எஸ்டிஆர் இருந்தனால எஸ்டிஆர் ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. ஒரு கட்டத்துக்கு மேல வந்துட்டு இவர் அந்த பண்ண அந்த விஷயங்கள்லாம் வந்துட்டு நம்மளுமே அந்த ட்ரெஸ்ஸிங் அந்த மாதிரி கையில அந்த இது கட்டுறது, பேண்ட் கட்டுறது, அதெல்லாம் கட்டினா நல்லா இருக்கும் அப்படின்னு அப்படி வாங்க அந்த ட்ரெண்ட் செட் வந்து அப்படியே போயிடுவாருங்க. டர்ன் எடுத்து நீங்க எதுக்கு அப்படியே போடுறது, புருவத்துல வந்துட்டு கோடு போடுறது, காதுல ஸ்டட்டு போடுறது, இதெல்லாமே இன்னுமும் நான் காதுல ஸ்டட்டுக்கு முதல்ல வந்து கன் ஷாட் பண்ணேன். அது போட்டது ஒரே ரீசன் எஸ்கேப் தான். எனக்கு அது பார்க்கும்போதெல்லாம் வந்து ஒரு இது வரும், நம்மளும் வந்து இந்த மாதிரி எதாவது டிஃப்ரெண்டா ட்ரை பண்ணலான்ட்டு காதுல வந்து ஓட்ட தப்பா குத்தி அந்த சரி அந்த மாதிரி போனதான் மிச்சம், காது வலி தான் மிச்சம். பட் இருந்தாலுமே சொல்றேன், நல்லா வந்து நம்ம அவர் மாதிரி இருக்கணும்னு ட்ரை பண்ணுவோம். பட் ஆனால் நம்ம கண்ணாடியில போய் பார்த்தா நம்மளுக்கு வேற மாதிரி, நம்ம மனசுக்குள்ள சிம்பு மாதிரி அப்படின்னு நினப்பு. ஆனா ஒரு பொண்ணு நம்மள எட்டி பார்க்காது. அது வந்து நம்மளுக்கு வந்து மனசு வலிக்கும். சரி ஓகே, அந்த பாட்டை போட்டு விட்டு தான் அப்போ வந்து எப்படி சொல்றது, அப்பெல்லாம் அந்த இந்த போன் இருக்கும், என்னது அது நோக்கியா, அந்த லைட் எரியுமா சைட்ல எல்லாம் பாட்டு வந்தா, போன் வந்தாலுமே லைட் எரியும். அந்த பேர் என்னது, மியூசிக் எக்ஸ்பிரஸ் அந்த பேர், போன் பேர் நினைக்கிறேன். அந்த பாட்டு அந்த போன்ல வந்துட்டு மன்மதன் அப்படி அந்த ரேப்லாம் அப்படி கேட்டுக்கினேன். என்னது அது வரும், வித்யா கீதா அந்த பாட்டுலயே வருமே, கமான் கேர்ள்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வரும்ல,
அந்த அப்படியே அது வரும்போது நம்மளும் அப்படியே ரோட்ல அப்படியே பொண்ணுங்களாம் பார்த்து கமான் கமான் அப்படின்னு காமெடி அந்த ஒரு ரேஞ்சில் தான் இருக்கும். அப்பெல்லாம் அப்படிதான் அது தலைவனை பார்த்துட்டு அப்போ வந்து அந்த டைம்ல இருக்கும்போது ரோட்ல போய் கமான் கேர்ள்ஸ் வந்திருக்காரு. இல்லப்பா, உள்ளுக்குள்ள அப்படி தோணும் நம்மளுக்கு வந்து வெளியே பேச முடியாதுல்ல போல்டா. ஓகே ஓகே. அதே மாதிரி அந்த ஆரஞ்சு கைண்ட் ஆஃப் அந்த ஒரு ரெட் டோன்ல இருக்கும் அந்த ட்ரெஸ், அந்த ஒரு பப்ல அந்த படத்துல போட்டு போவாரு ரெட் அந்த டைம்ல. இப்போ அது இப்ப ட்ரெண்ட் ஆகுது. அது அந்த காட் செட்னு சொல்லுவாங்க. ஒரே மாதிரி மேல என்ன கலர் ட்ரெஸ் போடுறோமோ கீழே அதே கலர் ட்ரெஸ் போடுறது. அது அப்பவே வந்து ஒரு அந்த ஒரு ட்ரெஸ்ஸிங்ல போறது. அதான் எல்லாத்தையும் அப்பவே பண்ணிட்டோம். அதுதான் சொல்றேன். அந்த மாதிரிலாம் பார்த்து இன்ஸ்பயர் ஆகி வந்து வளர்ந்து கடைசியில என்ன ஆச்சு, இப்ப படமே இல்லாத போது கடுப்பாவாதா? ஓ அதான் ஷூட்டிங் தான் போயிட்டு இருக்காருல்ல, அப்புறம் ஏன் ப்ரோ இப்படி பண்றீங்க? அட நீங்க வேற, எனக்கு படம் தியேட்டர்ல வந்தா கூட வந்து நம்பிக்கை இல்லைன்ற மாதிரி ஆகி போச்சு இப்பெல்லாம் நிலைமை. கடைசியா வந்து அவர் சோலோவா நடிச்சு வெளியே வந்த படம் 10 தலைங்க. கரெக்ட் தாங்க, அதான் நடிச்சிட்டு இருக்காரு, வந்துரும், கவலைப்படாதீங்க. வந்து எத்தனை வருஷம் ஆகுது? 3 வருஷம் ஆயிடுச்சு. அரசன் உங்க குறையெல்லாம் தீக்கிறதுக்கு. இல்ல அது ஓகே, பட் இருந்தாலுமே உங்களுக்கு பிடிச்ச படத்துல அவர்தான் நடிச்சாரு. ஆமா, தக் லைஃப். அது உண்மையாவே சொல்றேன், ரிலீஸ்க்கு முன்னாடி ரொம்ப பிடிச்ச படம். ஆனா ரிலீஸ்க்கு அப்புறம் வந்துட்டு அது உண்மையாவே ட்ரைலர் பார்த்துட்டு விஷால் ஓப்பனா வீடியோல பேசிட்டான் மணி சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி. நானா பேசல, அவ்வளவுதான். எனக்கு அவனுக்கு ஒரே நானும் பிரகாஷ் போலாம் ஒன்னாதான் பார்த்தேன் ட்ரெய்லர். நான் என்னோட பிரகாஷ் ப்ரோ பயங்கரமா கத்துனார் ட்ரெய்லர் பார்த்துட்டு. அவரை எகிர்னாரு, கத்தனாரு. அது ஏன் கேக்குறீங்க? எனக்கு என்னன்னா எஸ்டிஆர் பாக்குறதுக்கு நாங்க ஃப்ரெண்ட் இந்த தக்லைஃப் அந்த ஹால்ல இருந்து முன்னாடி போனோம். கொஞ்சம் லைட்டா தூரல் வேற, மழை வேற. பட் இருந்தாலுமே அதெல்லாம் நனைஞ்சி அதெல்லாம் மீறி பிரகாஷ் ப்ரோ நானெல்லாம் போய் பார்த்தோம். என்ன சொல்றதுன்னு தெரியல இதுக்கு மேல. அதான் உண்மையா சொல்லணும்னா இப்போதைக்கு யார் ஃபேனும் இல்லப்பா. அப்படியே யார் நல்லா நடிக்கிறாங்களோ அவங்க செலிப்ரேட் பண்ணிட்டு போயிட வேண்டியதுதான். நம்புற மாதிரி சொல்லணும். சுகுமார் ப்ரோ வந்து இது பிரகாஷ் அண்ணா கத்துனாரு குதிச்சாருன்னு சொன்னோன்னே எனக்கு வந்து இந்த கார்த்திக் சுப்ராஜ் வந்து டைல் கால் போறப்போ செலிப்ரேஷன் வீடியோ வந்து தெரியுங்களா, வீடியோ தான் ஞாபகம் வந்துச்சு எனக்கு. லிங்கா அது இல்லங்க, இப்ப பாருங்க, தக்லீஃபையும் சொல்லிட்டு போயிட்டாரு, இந்தியன் 2வையும் சொல்லிட்டு போயிட்டாரு. அந்த 2 இல்லாம பேச மாட்டாரு போறது. ஆர்ஜே விஷால் வந்து அரசனுங்கிற வார்த்தை இல்லாம வலைப்பேச்சுங்கிற வார்த்தை இல்லாம பேச மாட்டாரு. இவர் வந்து இந்த 2 இல்லாம ஸ்பேஸுக்கு வர மாட்டாரு போல இருக்கு. இல்ல ப்ரோ, ஒரு 4 நாள் போன வாரம் தான் வந்து 2 years ஆஃப் மாஸ்டர் பீஸ்ன்ட்டு டைம் லைன் ஃபுல்லா அதுதான். இது இன்ஸ்டா பக்கம் போனாலும் அதுதான், எங்க போனாலுமே அதுதான், யூடியூப் ஷார்ட்ஸ் போனாலும் அதுதான், ஃபேஸ்புக் ஷார்ட்ஸ் போனாலும் அதுதான். ஏன்னு தெரியல, அதே வந்துட்டு இருக்கு சுத்தி. சரி, எல்லாரும் அருவான் படம் பாத்தீங்களா? எப்படி இருக்குன்னு சொல்லவே இல்லை, நான் கேட்கல. நாங்க ரிவ்யூல சொல்ல முடியுமா அதை பத்தி? பேசிட்டோமே. பேசிட்டீங்களா? ஆமா, எதாவது கேட்கல. படம் எனக்கு டீசெண்டா இருந்துச்சு ப்ரோ, பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு 1 hour மட்டும் ஒரு மாதிரி போகணும், அதுக்கப்புறம் வந்து பெட்டரா இருக்கும். மோசமான படம் கிடையாது கண்டிப்பா. ஓகே ப்ரோ. ஒடிசியை பொறுத்தவரையும் ஒரு கருத்து எல்லாம் சொல்லியிருந்தீங்க. ஒடிசி விஷால் சொல்றதுதான் வந்துட்டு என்னோட கருத்தும் கூட அப்படின்ற மாதிரி. நீங்க பாத்துட்டீங்களா? பிரம்மாண்டமா இருக்கும்போது என்கேஜா இருக்குமா? பார்த்தேன் பாரு. சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க எப்படி இருந்துச்சு. நீங்க ரிவ்யூ சொல்லல, இதுக்காச்சும் சொல்லுங்க. ரிவ்யூவா சொல்ல தெரியல. நம்ம வந்து ரொம்ப பெருமையா பேசினாலும் இவன் பெரிய இன்டெலெக்சுவல் அப்படின்னு பேசுவாங்க, நம்ம கம்மியா பேசினாலும் இவன் ஒண்ணுமே. அப்படிலாம் இல்ல. நீங்க எனக்கு தோணுனதை சொல்றேன். நான் வந்துட்டு நான் அந்த படம் தான் போறேன்னு எனக்கே தெரியும். போய் உட்கார வரையும் எனக்கே தெரியாது. எனக்கு ஃபோன் பண்ணி ஒருத்தர் கூப்பிட்டாரு வந்துருன்ட்டு. நான் போனேன், பார்த்தா வந்து அந்த படத்துக்கு வந்து வாங்கி வச்சிருந்தாரு. நான் சத்தியமா தான் பார்த்தேன். பார்க்கும்போது எப்படி சொல்றது, நான் எந்த சீன் வந்து பார்த்தேன், அந்த பின்னு அவங்களுக்கு வந்து இது பண்ணி அனுப்புவாங்களே இந்த விஷால், அது என்ன சீன் பாது, நான் வந்து இந்த பின்னை நீ பத்திரமா இது வச்சுக்கணுன்ற மாதிரி சொல்லி அனுப்புவாங்களேப்பா அவங்க ஒய்ஃப் குயின். இவர்கிட்ட ஒடிசிஸ் கிட்ட அந்த சீன்ல இருந்து தான் பார்த்தேன் படத்தை. அப்படியே போச்சு. அப்படியே ஒரு எனக்கு செகண்ட் ஹாஃப் தான் நல்லா இருந்தது. செகண்ட் ஹாஃப்னா அந்த நம்ம இந்தியன் இதுல பிரேக் மாதிரி கொஞ்சம் இது பண்ணிட்டு போடுவாங்களே, அதுல
அது அந்த செகண்ட் இதுவும் நல்லா இருந்தது. பட் ஆனா ஸ்லோவா தான் போகுது. பட் ஆனா வந்து எனக்கு அது பெருசா போர் அடிக்கல. ஆனா ஓ நல்லா இருந்துச்சு. அது இப்படி ஒன்றும் சொல்ல தெரியல. அது சேம் டைம் வந்துட்டு நம்மளுக்கு நல்லா இல்லை அப்படின்னு சொல்ல முடியல. அது வந்து எனக்கு எனக்கு பார்க்க வந்து ஒரு நல்ல வாட்ச் தான். சூப்பர். அதுக்கு அந்த ஒரு சில சீன்லாம் இருக்கு. அதெல்லாம் படத்துக்கு வந்துட்டு இந்த கிளைமேக்ஸ்லாம் வந்துட்டு ஒரு சில சீன்லாம் எனக்கு வந்து அந்த படத்தை எப்படி சொல்றது, அது ஒரு சில சீன்லாம் ரொம்ப கிளாப் பண்ற மாதிரி தான் இருந்தது. நல்லா சூப்பரா இருந்தது. இதுல கொஞ்சம் லென்த் குறைச்சு லென்த் கொஞ்சம் ஷார்ட் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் ஃபாஸ்டா இருந்திருக்குமோன்னு தோணுச்சு. நைட்ல போனா தூங்காம படம் மாத்த முடியுமா? உங்களுக்கு அந்த மாதிரி படம் பிடிக்கும்னா பார்க்கலாம் ப்ரோ. உங்களுக்கு நான் இந்த மாதிரிலாம் ஸ்லோவா பார்க்க மாட்டேன். எனக்கு வந்துட்டு ஏன்னா ஸ்லோவா போன பேசி பிரச்சனை நான் கிடையாது, linear தான். ஆனா என்கேஜா போனோம். அப்படி போகுமா? உங்களுக்கு வந்து அப்படின்னா அந்த அளவுக்குலாம் கூட போகாது. எனக்கு எனக்கு தெரிஞ்சு அதாவது உங்களுக்கு விஷுவலா வந்து உங்களை ஒரு படம் வந்து டெக்னிக்கலா பயங்கரமா எனக்கு பிடிக்கும். நான் ஒரு புதுசா நிறைய ஓகே விஷயங்கள் ஓகே ஓகே. புதுசான்னு தாண்டி இந்த மாதிரி புரியுது. பார்ப்பேன். சுகுமார் நம்மளுக்கு போர் அடிச்சதானா? அடிச்சு தானே சொல்றீங்க? ஆமா எனக்கு போர்லாம் பெருசா அடிக்கல. பட் ஆனா வந்துட்டு ரிப்பீட்டடா இருந்தது. ஒரு சில சீன்ஸ்லாம் ரிப்பீட்டட்னா ஒரு ட்ராப்ல மாட்டி அடுத்து இது திரும்பி அதே திரும்பி நிறைய இது வந்ததுல அது வேணா கொஞ்சம் அதிகமா நெக்ஸ்ட் இந்த மாதிரி இன்னொரு இடத்துல போய் இது பண்ண போறாங்க, மாட்ட போறாங்க, அந்த மாதிரி அந்த அந்த ஒரு இது மட்டும் வந்துச்சு. பட் ஆனா செகண்ட் படத்தோட செகண்ட் அந்த ஆஃப் வந்து சூப்பரா இருந்தது. அதோட அந்த ஃப்ளோ. ஓகே ஓகே. ஆனா அது கதையே அப்படிதானே? அது அந்த இதே மாற்றுறதா இருக்கட்டும், ஒரு இடத்துக்கு போய் மாற்றுறதா அது ஆக்சுவலா அது வந்து உண்மையாவே அது இருக்கு, எழுதப்பட்ட ஒரு கதை. அந்த எழுதப்பட்ட கதையை அப்படியே வந்து கொஞ்சம் இவங்க ஃபிக்ஷனோட சேர்த்து எடுத்திருக்காங்க. இல்ல புக்ல இருக்கிறது அப்படியே தான் எடுத்திருக்காங்க. அதான் புக்ல இருக்கிறது அப்படியே கொஞ்சம் லைட்டா கொஞ்சம் சினிமேட்டிக்கா கொஞ்சம் லைட்டா ஒன்று சில இதெல்லாம் ஆட் பண்ணி எடுத்திருக்காங்க. ஒரு விஷுவலா வந்து இவங்களுக்கு ஏத்த மாதிரி வச்சு அந்த கதை தெரியும் அப்படின்னா நீங்க போய் பார்த்தா உங்களுக்கு நல்லா புரியும். அது தெரியாம நீங்க போய் பார்த்தீங்கன்னா ஏன் எதுக்கு என்ன பண்றாங்க என்ன இது அப்படின்னு எதுவுமே புரியாம போயிடும். இருக்கு ப்ரோ. நீங்க நார்மலா வந்துட்டு ஒடிசிஸ்ன்னு போட்டீங்கனாலே உங்களுக்கு கூகுள்லயே வரும். அது என்ன படத்துல போதா இல்ல நான் லீனியரா தான் போகும். இல்ல 1-2 இடத்துல தான் ப்ரோ ரொம்ப அதுதான் நான் லீனியர் பேட்டர்ன் தான் இருக்கும். அப்படியே அந்த ஒரு இதுல தான் போகும். ஆனா அது அப்படி சொன்னதுனாலதான் நான் லீனியர் ஃபார்மேட்ல சொன்னதுனாலதானே கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காவும் இருந்துச்சு. லீனியரா சொல்லியிருந்தா போர் அடிச்சிருக்கும் எனக்கு தெரிஞ்சு. இல்ல அதான் நான் லீனியர் சொல்றதுனாலதான் அது அப்படி கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா தான் இருக்கும். அதுக்காக தான் கேட்டேன். ஆமா நான் லீனியர் தானே இருக்கும். ஆனா புரியும், இது ரொம்ப ஈஸியா ஃபாலோ பண்ணலாம். புரியாமலாம் இருக்காது. அதை நான் என்ன சொல்றேன்னா உங்களுக்கு எக்ஸாக்டா இது என்ன இதுனா என்ன எதனால அப்படின்றது வந்துட்டு உங்களுக்கு ஃபுல்லா புரியணும்னா லைட்டா நீங்க அதை படிச்சுட்டு போகலாம். இல்ல எனக்கு வந்து அப்படியே நான் போய் சினிமாட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி நான் அதை வந்து இது பண்றேன் அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு இன்னும் கொஞ்சம் இதுவா இருக்கும். மாவீரம் ப்ரோ என்ன கேட்டீங்க? இல்ல அவரு அந்த தீவுல இருப்பார்ல கலிப்சோ கூட 7 வருஷம் அவங்களுக்குள்ள ஏதாவது நடந்திருக்குமா? அப்படி எதுவுமே சொன்ன மாதிரி இல்லையே. எனக்கும் அந்த இது வந்தது மாவீரன். எனக்கு அந்த மாதிரி ஒரு சில டவுட்ஸ் எல்லாம் இருந்தது படத்துல. அதுல எதனா காட்டியிருக்கலாம்னா அந்த விஷயங்கள் எதனா சொல்ல கொஞ்சம் டீப்பா எழுதியிருக்கலாம் அந்த இடத்துல. இல்லப்பா 7 வருஷம் கூட இருந்திருக்கிறாருன்றாங்க. அதுதான் அவரு எதுவுமே ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க. இல்ல பரணி இருந்திருக்காரு. ஓகே இருந்தாலுமே இப்போ ஒரு உதாரணத்துக்கு நான் ஒரு சீன் சொன்னல அங்கிருந்தா நான் பார்த்தேன் படம்ட்டு. இப்போ இவர் அந்த ராணியை விட்டுட்டு வந்து வராருல அப்போ வந்து அவங்களுக்குள்ள ஒரு கெமிஸ்ட்ரி காட்டினாங்கல்ல அந்த மாதிரி இவங்களுக்குள்ளேயும் ஒரு கெமிஸ்ட்ரி காட்டினா நல்லா வந்திருக்குமோ அப்படின்னு ஒரு ஃபீல். வேற எதுவும் இல்ல. அது கெமிஸ்ட்ரியா காட்ட முடியாது. ஒன் சைடடா தானே இருக்கு. கலிப்சோ தானே அவங்க ஒன் சைடர்னா இவருக்கு பொறுமையா தான்ப்பா வந்துட்டு எல்லாமே ஞாபகம் வரும். இவர் 7 வருஷமா அவருக்கு பெருசா ஞாபகம் இல்லாம தானே இருப்பாரு. அப்ப அந்த ஞாபகம் இல்லாத டைம்ல எதுவுமே நடக்காம வந்திருக்கும். அதுதான் அது ஏன் படத்துல காட்டலன்றதுதான் ஒரு இது. மத்தபடி வேற எதுவும் இல்ல. சரி விடுங்க.
எனக்கு அந்த அந்த இதுல ஒரே ஒரு கேஸ்டிங் அந்த சம்பந்தமான பிரச்சனை தவிர எனக்கு ஓவராலா எனக்கு ஸ்பெக்டாகுலரா இருந்துச்சு படம். எனக்கு விஷுவலாவும் சரி, ஸ்டோரி டெல்லிங்காவும் சரி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எனக்கு மியூசிக்லாம் சூப்பரா இருந்துச்சுப்பா. பிஜிஎம் செம்மையா இருந்தது. அதுவும் அந்த ட்ரோஜன் அந்த அந்த சீக்வன்ஸ்லாம் டென்ஷனோட பீக்ல எடுத்துட்டு போயிருப்பாங்கண்ணா. செம்மையா பண்ணியிருந்தாங்க அந்த இது. நிறைய சீனே சொல்றேன் நானு. ஒரு அந்த இது அந்த ஹார்ஸ் மாதிரி ஒரு இது இருக்கும், அந்த ஸ்டாச்சு அது உள்ள மாட்டிப்பாங்களே, அதுல இருந்து வந்துட்டு தப்பிச்சு அதை சொல்றேன். அந்த சீனு அது ரொம்ப பயங்கரமா பண்ணிருக்காங்க. அந்த மியூசிக் அதுக்கு வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோர் அந்த டைம்ல அந்த சீக்வன்ஸாவே சூப்பரா இருந்தது, செம்மையா இருந்தது. ஆக்சுவலா எனக்கு அது பெருசா ஒட்டல. ஏன் இந்த சென்ஸ், நான் வந்துட்டு இந்த படம் பாக்குறதுக்கு முன்னாடி ஒரு 4 days முன்னாடி தான் வந்து ட்ராய் அந்த 2004 மூவி அது பார்த்தேன். எனக்கு அதுல வந்துட்டு அந்த சீன் பயங்கரமா இருந்துச்சா, மேபி அதை பார்த்துட்டு போனதுனால என்னமோ எனக்கு இது பெருசா ஒட்டல. ஆல்ரெடி அதுக்கு என்ன ரீசன் சொல்லிட்டாங்க, அது டோட்டலா டிஃப்ரெண்ட் ஷேப்ல இருக்கும் ரெண்டுமே. ஸோ எனக்கு ஃபர்ஸ்ட் அந்த 2004 இருந்தது ரொம்ப ஒரிஜினாலிட்டா இருந்துச்சு. இது ரொம்ப கொஞ்சம் ஆர்டிஃபிஷியலா இருந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆனதுனால அது எனக்கு பெருசா கன்வே ஆகல. பட் அந்த ஹாஃப் பரீடா இருக்கிறது, அந்த இது இருக்கிறது, அதெல்லாம் ஓகே. நான் அது கம்பேர் பண்ணல. பட் ரெண்டும் ஒரே இதுல காமிச்சதுனால எனக்கு அந்த 2004 இதுதான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதனால இதுல எனக்கு வந்துட்டு ஒர்க் ஆகல. மியூசிக்கா ஒர்க் அவுட் ஆச்சானா பர்னினா உங்களுக்கு? மியூசிக்கா ஒர்க் அவுட் ஆச்சு எனக்கு. ஒரு சீன்ல அது மேக்கிங்லயே வந்துருச்சு. எனக்கு என்னன்னா, அந்த கப்பல் போயிட்டு இருக்கும் போது 2 மீன்கள் சைட்ல அப்படி துள்ளி குதிக்கும். அது ரேண்டமா கேப்சர் பண்ணது. அது ஒரிஜினல் சிஜி எதுவும் இல்லைனாங்க. நான் படம் பார்க்கும்போது சிஜின்னு தான் நான் நினைச்சேன். பட் ஆனா எனக்கு உண்மையிலே அது ரொம்ப வந்து அந்த சீன் தான் நான் வந்துட்டு எனக்கு படம் ஒரு மாதிரி இமர்சிவ் ஃபீலே எனக்கு கொடுத்துச்சு. ஏன்னா இப்போ இந்த ரீசெண்டாக அந்த அசாசின் கிரீட் கேம் விளையாடிட்டு இருக்கேன். அதுலேயே இந்த ஷிப் ரிலேட்டடா நிறையா வரும். அதில் போகும்போது அப்படி அந்த இது துள்ளி குதிக்குது. அது ஒரு மாதிரி அழகா இருந்துச்சு. அதெல்லாமே அந்த மாதிரி நிறைய ஷார்ட்ஸா வந்து விஷுவல்ஸா அழகா இருக்கு. ஆனா எனக்கு விஷுவல்ஸ் மட்டுமே படம் கிடையாதுன்றதுனாலதான் வந்துட்டு நான் அது ஸ்டோரியா பாக்குறப்ப எனக்கு வந்துட்டு நிறைய குறைகள் தான் வந்துட்டு இருந்துச்சு. சில விஷயங்கள் நல்லா இருக்கு, சில குறைகள் இருக்கு. ரெண்டுமே மிக்ஸ்டா இருக்கறனால தான் நான் ஆவரேஜ் அப்படின்னு சொல்லி சொன்னேன் அந்த படம். ஓகே ஓகே ஓகே. ஃபியூரியஸ் பார்த்தேன் பாரு நீ ரீசெண்டா. சொல்லுங்க. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, செம்மையா இருந்தது. அது நான் வந்து யோசிச்சேன், ஸ்டன்ஸ் இந்த மாதிரியும் ஸ்டன்ஸ் வந்து ஒரு சில அது ஒரு ஒரு கேரக்டருக்குமே வந்து டிஃப்ரெண்ட் ஸ்டைல் இருக்கும் அவங்க பண்ற விதம். அது சூப்பரா இருந்தது. எனக்கு வந்து அந்த படமாவே வந்து ரொம்ப என்கேஜிங்கா இருந்தது எனக்கு. அது ஃபுல்லாவே எண்டு வரையுமே. எந்த படம்னா? ஃபியூரியஸ்பா. சூப்பர்ண்ணா, நான் பார்க்கல. இல்ல சும்மா நான் அதுதான் யோசிப்பேன். இங்க ஏதாவது படம் பண்றாங்கன்னா தமிழ்லயும் சரி இல்ல இந்தியாலயும் சரி, ஏதாவது ஒரு டெக்னிக்காலிட்டி அவங்களுக்கு வந்து ஸ்ட்ராங் ஜோன்ல இருக்கணும், ஒன்னும் ஸ்டண்டா இருக்கணும், இல்ல மேக்கிங் அட்லீஸ்ட்னா ஈஸியா இல்ல இப்ப பிளாஸ்ட் ஹிட் ஆச்சுன்னா அதுக்கு காரணம் அந்த படத்துல காட்டின அந்த ஸ்டன்ட் சீக்வன்ஸ் தான். ஸோ அந்த மாதிரி இப்ப ஃபியூரியஸுமே எல்லாரும் ரசிச்சு பாக்குறாங்கன்னா அதுல அவ்வளவு வேலை பார்த்திருக்காங்க அவங்க அந்த சீன். அதே மாதிரி ரீசெண்டா ஐ நோபடி பார்த்தேன். அதுல வந்து லிஃப்ட் சீக்வன்ஸ் வந்துட்டு ரொம்ப சூப்பரா ஸ்டண்ட் வந்து கோரியோகிராஃப் பண்ணிருப்பாங்க. அது வந்து எனக்கு அந்த சீக்வன்ஸாவே ரொம்ப பிடிச்சது. அந்த மாதிரி இப்ப வர படத்துல வந்துட்டு வெறும் சும்மா நார்மலா பழைய அடி மாதிரி வந்து அடிச்சுட்டு அதே மாதிரி ஸ்டண்ட் பண்ணிட்டு இருந்தா அது போர் அடிச்சுட்டோ என்னமோ. நம்மளுக்கு வந்து ஸ்டன்ட்ஸ்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்டா எதனா காட்டினா வந்து எல்லாரும் வந்து அதை லைக் பண்ணி பார்ப்பாங்களோ அப்படின்ற மாதிரி எனக்கு வந்துட்டு ஃபீல் ஆகுது உண்மையாவே. அப்படி இல்ல, இப்ப படத்துல வந்து எந்த ஓடிடி ஓடிடி எல்லாம் இல்ல, ஏழைகளின் ஓடிடி இல்ல. விஷால் நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க, தயவு செஞ்சு எவ்வளவு சீக்கிரம் பார்க்க முடியுமோ பாத்துருங்க. இல்ல பாருங்க, சொல்லிடுறேன். தமிழ்ல இருக்கா ப்ரோ? என்ன ப்ரோ? இல்ல கிடையாது. தமிழ்ல டயலாக்ஸ் தேவையில்லையா தலைவா? அதை அப்படியே பார்க்கலாமா? அது ரொம்ப படத்துல 2 மணி நேரம் படத்துல 20 நிமிஷம் தாங்க டைலாக்ஸ் தாங்க முக்கியன்ற மாதிரிதான் இருக்கும். இங்கிலீஷ்ல தான் டைலாக்ஸே வந்து தேவையில்ல. எனக்கும் அப்படிதாங்க. நானும் வந்து தமிழ் டப் எல்லாம் பார்க்க மாட்டேன். எனக்குமே யாரோ சொன்னாங்க 1/4 மணி நேரம் 20 நிமிஷம் தான் டைலாகே இருக்கும், அது ரொம்ப கம்மியா இருக்கும், ஃபுல்லா படம் ஃபுல்லா சீக்வன்ஸ் ஸ்டண்ட் தான். நானுமே அப்படிதான் ஆரம்பிச்சேன். ஆனா ஸ்டார்டிங்ல இருந்தே வந்து படம், அதாவது நான் சொல்லப்பா இது பண்ணலப்பா, ஃபர்ஸ்ட் சீன்ல இருந்தே கதைக்குள்ள போயிட்டாங்கப்பா. நான் அப்படி சொல்ல வரேன், டைமே வேஸ்ட் பண்ணல அவங்க வந்துட்டு. டைம் வேஸ்ட் பண்ணி ஒரு பொறுமையா அப்படியே கிராஜுவலா ஸ்டார்ட் பண்ணி அப்படிலாம் பண்ணல. நல்லா ஃபர்ஸ்ட்ல இருந்தே போனனால எனக்கு பிடிச்சது. எனக்கு வந்து அது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு படமா இருக்கு. விஷால் முடிஞ்சா இன்னைக்கு நைட்டே பாத்துருங்க விஷால். சூப்பர். ஆகாஷ் ப்ரோ கை தூக்குறாரு, சொல்லுங்க ஆகாஷ் ப்ரோ. டெமோக்ராட்டிக்கா இருக்கீங்களா ஆகாஷ் ப்ரோ? சொல்லுங்க. விஷால் நம்ம வேலை முடிஞ்சுச்சாப்பா?
அண்ணா அதை இப்பதானே டிராவல் போயிட்டு இருக்கேண்ணா வீட்டுக்கு போனோடனே. கொஞ்சம் இது மறக்காமப்பா. நான் ஃபியூரியஸ் கண்டிப்பாண்ணே. பார்த்த அன்னைக்கே அதை சொல்லணும்னு நினைச்சேன். அது அன்னைக்கு பிரகாஷ் இப்போ சொல்ல இல்லை, நான் நாளைக்கு பார்த்துறேன் அதுக்கப்புறம் போய் சொன்னாரு. இது எப்படின்னா, ஃபைட்டு வழக்கமாவே எந்த ஃபார்மெட்ல இருக்குன்னா, உலகம் ஃபுல்லாவே இப்படிதான், இந்த ஃபார்மெட்ல தான் இருக்கு. ஏதாவது ரேரா தான் இப்படி படம் அமையும். அதாவது ஃபைட்டரோட வேலை என்னன்னா, அவனுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருவாங்க, எதையாவது தூக்கிட்டு ஓடி வா, ஹீரோ அடிப்பாரு, பறந்து போய் விழு அப்படிங்கிறது. ஆனா இங்க வந்து ஹீரோக்கு தான் இன்ஸ்ட்ரக்ஷன் அதிகமா இருக்கும். அவன் கரெக்டா சூப்பர். சரி நீங்க பேசுங்க. பேக்ரவுண்டா இந்த இடத்துல நான் ஒரு ரெண்டு படம் சொல்றேன். ரெண்டு ஆக்ஷன் படம் தான், ரெண்டுமே சூப்பரா இருக்கும். ரைடுன்னு சொல்லிட்டு ஒரு படம் இருக்கு, அது 2 படம் இருக்கு, அதை ட்ரை பண்ணி பாருங்க. ஃபியூரியஸ் உங்களுக்கு அந்த ஆக்ஷன் பிடிக்கும்னா அதை விட எனக்கு ரைட்ல எனக்கு செம்மையா இருக்கும் ஆக்ஷன். இது நல்லா டிஃப்ரெண்டா வந்து காமிச்சிருப்பாங்க. நீங்க இது எனக்கு எந்த ஓடில இருக்குன்னு தெரியல, நீங்க டவுன்லோட் பண்ணாலும் சூப்பரா இருக்கும். ரெண்டாவதா வந்து மலையாளத்துல தள்ளுமலைன்னு சொல்லிட்டு ஒரு படம் இருக்கு, இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதுவும் வந்து ஆக்ஷனா வந்து செம்மையா பண்ணிருப்பாங்க, நல்லா டிஃப்ரெண்டா வந்து ஹேண்டில் பண்ணிருப்பாங்க, சூப்பரா இருக்கும். இந்த ரெண்டு படமும் வந்து மிஸ் பண்ணாதீங்க. அவங்க ஆக்ஷன் பிடிக்கும் அப்படின்னா செம்மையா பண்ணிருப்பாங்க. ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு. சூப்பர். கேக்குதா? கேட்டுச்சு மோகன். கேக்குது. பிரகாஷ் ரைடு. மணி 10 எது சொல்லலையேன்னு கேட்டேன். வேற ஒன்றும் இல்லை. பிரகாஷ் ப்ரோ ஆடிசி பாத்துட்டாரா? என்னங்க இல்லைங்க, அதான் சொன்னாரு இன்னைக்கு பார்க்கலான்னு இருந்தேன், பார்க்கல, நாளைக்கு பார்த்துட்டு இருந்தாரு. ஓகே, இல்ல நான் ஸ்பேஸ் சின்ன ஸ்கிரீன் தான் கொடுத்துருந்தாங்களா, நாளைக்கு மெயின் ஸ்கிரீன்ல மாத்துறாங்களா, அதனால நாளைக்கு மெயின் ஸ்கிரீன்ல போறேன் அப்படின்னாரு. ஓகே ஓகே ஓகே. எங்க பாக்குற? டால்பி சினிமாஸா இல்ல எங்க? இல்ல தமிழ் டப் தானே, தமிழ் டப் கொடுக்கல டால்பில, சோ அதனால வந்து இது எப்போ AK64 அப்டேட் எப்போ? ஆகஸ்ட்ல எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி, எதிர்பார்க்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆதிக்கு சொல்லியிருக்காரு. ஒரு இது மாதிரி சொன்னாலும் போச்சு. இல்லப்பா, எதிர்பார்க்கிறேன் கான்பிடென்ட்டா சொன்னாரா இல்ல எப்படி டவுட்டா சொன்னாரா? அந்த கிளிப் பார்க்கல நான், பிரகாஷ் ப்ரோ கேப்ஷன் மட்டும் தான் படிச்சேன், நான் வீடியோ பார்க்கல. பிரகாஷ் ப்ரோவே சொல்லட்டுமே. பிரகாஷ் ப்ரோ வேறதாமா நடக்க ஆகஸ்ட்ல இருக்கா இல்லையா அப்டேட், அது மட்டும் சொல்லுங்க. அதுவே டேரக்டருக்கே தெரியாமதான் ஆகஸ்ட்ல அப்டேட் வந்தாலும் நம்ப அப்படிங்கிறாரு. டேரக்டருக்கே தெரியல, டேரக்டர் தெரியாத நமக்கு தெரிய போகுது, விடுங்க. அது அப்டேட் வரப்போ வரட்டும், வந்தா வரட்டும். எல்லாரும் கான்பிடென்ட்டா சொல்லியிருக்காரான்னு கேக்குறாரு இவரு. பிரகாஷ் ப்ரோ, சாய் சித்ரால ஹைதராபாத் செட்டே போட்டுக்கிறான்னு சொன்னாங்க. செட் எல்லாம் போட்டுதான் இருக்காங்க, உண்மைதான். ஆதிக்கு அங்க போயிருக்காரு, செட்ல போடுற ஒர்க் பாத்துட்டு இருக்காங்க அப்படின்னா. அந்த ஒர்க் எல்லாம் முடிஞ்சிச்சு, ரொம்ப நாள் ஆச்சுங்க. தனியா அது இல்லாம செட்டை மேம்படுத்துற வேலை தாங்க போயிட்டு இருக்கு. எல்லா ஒர்க்கும் முடிஞ்சிச்சு, ஹீரோ வரணுமோ அதெல்லாம் டேரக்டரே சொல்லிட்டாரு. என்ன சொல்லிட்டாரு? போன ஜூன் மாசம் சொன்னாரு ஜூன் அப்டேட் வரும்னாரு, ஆகஸ்ட் அப்டேட் வரும்னாரு, ஜனவரிக்கு அப்டேட் வரும்னாரு, அப்புறம் மார்ச் அப்டேட் வரும்னாரு, இப்ப ஆகஸ்ட் வந்து திரும்ப சொல்லியிருக்கிறாரு. இப்ப டேரக்டர் வந்துடும். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த வாட்டி அவர் ரொம்ப டவுட்டா சொன்னாரு. மத்த டைம் உறுதியா சொன்னாரு, எப்பவுமே அப்படிங்கிறாரு. ஹீரோ சைட்ல இருந்தும் ப்ரொடியூசர் சைட்ல இருந்தும் வரும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னாரு. உங்களுக்கு ஏன் சவுண்ட் அதிகமா இருக்கு? யாருது? எந்த பரணி? ஆமா, தெரிஞ்சு இந்த கேப்ல அவர் போய் குயிக்கா ஒரு படமே பண்ணிட்டு வந்திருக்கலாம். இந்த கேப்ல போய் படம் பண்ணிட்டு வந்திருக்கலாம்னு சொல்றதெல்லாம் ஈஸி சுகுமா ப்ரோ. இப்போ நான் படம் பண்ண போறேன்னு அந்த படம் கமிட் பண்ணி அது நடக்கிறதுக்கு எவ்வளவு நாள் ஆகும்? இன்னொரு விஷயம், அதுக்கு டைம் இருக்கு. அதுக்குள்ள வந்துட்டு நான் ரெடி ஆயிட்டேன், இப்பதான் டேட் ஃப்ரீயா இருக்குன்னு சொல்லிட்டாருன்னா என்ன பண்ணுவீங்க? அதனால பொறுத்து இருந்து படம் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு, அதனால இன்னொரு படம் டைரக்ட் பண்ணிட்டு போறதுதான் பெட்டர் சாய்ஸ். யாரா இருந்தாலுமே அதான் பண்ணுவாங்க. அது சொல்றது ஈஸி, இன்னொரு படம் பண்ணிட்டு வந்துடலாம்னு சொல்றது, பட் அது ரொம்ப ப்ராக்டிக்கலா ரொம்ப டிஃபிகல்ட். வைக்க மாட்டேங்கிறீங்க? 2 பேர் பேசினதுல 2மே கேட்கல. இல்ல அஜித் மேல சிம்பு மேல வச்ச விமர்சனத்தை அஜித் மேலே வைக்க மாட்டேங்கிறீங்க. சரி முனிஷ் ப்ரோ என்ன கேட்க? சுகுமார் ப்ரோ அவரு பரணி கோபிநாத் அஜித் ரசிகர் தான், வெறித்தனமான அஜித் ரசிகர் தான். அதுக்கு ஆன்சர் பண்றேன்.
அவரு அந்த விஷயத்துல கமிட்மெண்ட் ஃபுல்லா இருந்து அந்த விஷயத்த ஃபுல் ஃபிளெஜ்ஜா பண்ணிட்டு இருக்காரு. அவரும் சொல்லிட்டாரு, நான் ரேஸ்ல கான்சென்ட்ரேட் பண்றேன் அப்படின்னு. அவர் கேலண்டர்லாம் வந்துட்டு அவரோட இது அதுல கான்சென்ட்ரேட் பண்றது சொல்றது மட்டும் இல்லாம, அவர் வந்து நான் மோட்டார் ஸ்போர்ட்ஸை வந்துட்டு இந்தியாவுக்கு வந்து ஒரு நல்ல இதுவா கொண்டு வர போறேன், நான் வந்து அதை எக்ஸ்பேண்ட் பண்ண போறேன் அப்படின்றத வந்து அவர் ஃபுல் ஃபிளெஜ்ஜா எப்பவுமே எங்க பார்த்தாலுமே அதை தான் வந்து ப்ரியாரிட்டியா சொல்றாரு. அப்படின்னும் போது அது அவரோட அந்த அந்த ஒரு அட்லீஸ்ட் அந்த ஸ்டாண்டாச்சும் அவர் எடுத்திருக்காருல்ல, அது வந்து நம்மளுக்கு ஓகே. அதுவும் இல்லாம இதுவும் இல்லாம நான் வந்துட்டு வருவேன் 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 அப்படின்னு சொல்றதுதான் வந்து உங்களுக்கு எரிச்சல் கலப்போம். கோபிநாத் ஓகேங்களா அவர் சொன்ன ரீசனு? இல்ல ஓகேனாலும் அது சொன்னதுக்கு ஒரு அப்செட் பண்ற மாதிரி தான் இருக்கு, வேற வழி இல்ல. இல்ல கோபிநாத், அவர் வந்து ஒர்க் பண்றாரு. சிம்பு வந்து என்ன பண்றாருன்னு யாருக்குமே தெரியல. இவர் வேஸ்ட்ல இருக்காரு, அங்க ஏதோ ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு அப்படி தெரியுது. ஆனா இவர் வந்து ஷூட்டிங்கும் வர்றதில்ல. அப்ப எங்கதான் இருக்காருன்னு எல்லாம் கேக்குதுல்ல, ரெண்டுத்துக்கு வித்தியாசம் இருக்குல்ல. இருக்கு அதான் பேசாம ஒரு விட்டுட்டேன். அவர் எது கேட்க அவன் மாதிரி கேள்வி கேட்கல, எனக்கு அப்செஷன் பண்ற மாதிரி கேள்வி இருந்தா திருப்பி கேட்டிருப்பேன் அவர்த்திய. பிரகாஷ் ப்ரோ இதே முரளி, பிரகாஷ் ப்ரோ சொல்லுங்க. அந்த இதய முரளி எப்படி போகுது? நல்லா போகுதுங்களா? நல்லா போகுதுங்க. கட்டாகுஸ்தி 2 சூப்பரா போகுது, இதய முரளி சூப்பரா போகுது. இப்போ இந்த வாரம் ரிலீஸ் ஆன $1 மில்லியன் பிக்சர்ஸ் அவங்க என்ன படம் தயாரிச்சாங்க, அன்பே டேனா. அது இப்போ ஃபர்ஸ்ட் முதல் நாள் ரொம்ப சுமாரா இருந்துச்சு, ரெண்டாவது நாள் ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு, மூணாவது நாள்ல பிக்கப் ஆகிடுச்சு, அதுவும் நல்லா பிக்கப் ஆகி போகுது. காமெடி நான் இதே முரளி பார்த்தேன், சூப்பரா இருந்தது ப்ரோ படம். இந்த என்றென்று புன்னகைன்னு ஒரு படம் வந்தது இல்ல ஜீவாது, அந்த மாதிரி ஒரு ஃபிளேவரு படம். எக்ஸ்ட்ராடனரி விஷுவல்ஸ், ஆக்டிங் காஸ்டிங் சூப்பரா இருந்தது. ஒவ்வொருத்தரும் சூப்பரா நடிச்சிருந்தாங்க. கயர் லோகரோட ஒரு சீன் சூப்பரா இருந்தது. அதுக்கப்புறம் அந்த பஸ் ஃபைட் ஒண்ணு, அப்ப அந்த தமிழோட பிஜிஎம் எக்ஸ்ட்ராடனரியா இருந்தது படம். நல்லா இருந்தது, சூப்பரா இருந்தது எனக்கு. ஆனா அன்பே யாருக்காச்சும் காமெடிஸ் ஒர்க் அவுட் ஆச்சா? எனக்கு காமெடிஸ் ஒர்க் அவுட்டே ஆகல எனக்கு. அது பேக்டான தியேட்டர்ல பாத்தீங்கன்னா மோகன் அது இன்னும் எக்ஸ்ட்ரா ஒர்க் ஆயிருக்கும். சீரியஸா சொல்றேன், நாங்கெல்லாம் பார்த்தது பேக்டான இல்ல. நானும் வந்து அங்கதான் அது பிவிஆர் பலாசோல பார்த்தேன். எல்லாம் ஃபுல்லா தான் இருந்துச்சு, எல்லாம் சிரிச்சாங்க. எனக்கு நிஜமா சொல்றேன், எனக்கு கிளைமேக்ஸ் 20 மினிட்ஸ் அந்த தவிர பெருசா எனக்கு சிரிப்பாவே இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படம் எப்படி இருந்துச்சுன்னா, இது ராம் காமன் தாண்டி இது ஒரு டிராமா மூவின்னு சொல்லி யாருமே சொல்லலையே. ஏங்க அப்படிதானங்க ஜான்ராவே அப்படிதானங்க இருக்கு. சரி ஓகே விட்டுருங்க மோகன், நீங்க சொல்லிட்டீங்கல்ல ஆவரேஜ், பட் எனக்கு ஒர்க் ஆயிடுச்சு. இல்ல என்னோட இதுதாங்க சொல்றேன். நாளைக்கு அதை பத்தி அது என்ன ஜானர் நாளைக்கு கண்டுபிடிச்சு ஒரு வாதம் பண்ணலாம். பிரகாஷ் ப்ரோ ஒன்னே ஒண்ணு. பிரகாஷ் ப்ரோ, ஒரு மூவில வர மாதிரி ஒருத்தர் சொல்லுவார்ல, நான் ஆடிக்கினே இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி உங்களோட டான்ஸ்னா பார்த்தேன். அதுல எல்லா மூமெண்ட்டும் இருந்தது, லிப் மூமெண்ட் மட்டும் இல்ல பிரதர். கடைசி பாட்டுல லிப் மூமெண்ட் தான் இருந்துச்சு. கடைசி பாட்டு பாக்கல நான். அந்த இந்த சாங் கட்டா குஸ்தி 2ல இருந்து ஒரு வரல விஜய் சாங் கில்லி பாட்டு சொல்லுங்க, அதுல நான் இது பண்ணல. இந்த லாஸ்ட் கட்டா குஸ்தி 2ல வர விஜய் சாங். ஓகே ஓகே, சூப்பர் சூப்பர். இல்ல பிரதர், டக்குனு வந்து வரல பிரதர், அதனால கில்லி கில்லி கில்லி. பிரகாஷ் ப்ரோ, நேயர்கள் விருப்பத்துக்கு என்ன இனிமேல் ஸ்டெப்ஸ் அப் ஆடும்போது லிரிக்ஸ் மூவ்மெண்ட் எல்லாம் கொடுத்து நல்லா பண்ணுங்க. வீட்ல ஆடுற மாதிரினா கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் சேட்டையா ஆடலாம். அது அங்க ஜிம்ல ஆடுறோமா, 4 பேருக்கு முன்னாடி ஆடும்போது அவங்க எல்லாம் நம்ம பாத்துக்கிட்டே இருப்பாங்க. சைக்கிள்ல உட்காந்து சைக்கிளிங் பண்ற மாதிரி, ட்ரெட்மில்ல போயிட்டு பண்ற மாதிரி, எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு அவங்க அங்க பண்ண மாட்டாங்க, பாத்துக்கிட்டே இருப்பாங்க. அதனால வந்து அது ரொம்ப ஒரு மாதிரி சங்கடமா 50% தான் மைண்ட்ல ஆடுற மாதிரி இருக்கும். அதனால சில கூச்சங்கள். நீங்க போறது ஜிம், ஆடுறது ஒர்க் அவுட். அங்க பாக்குற 4 பேர் முக்கியமா இல்ல 4000 ஃபாலோவர்ஸ் முக்கியங்களா சொல்லுங்க. அத கரெக்ட் தான் பண்ணுவோம். அதெல்லாம் போக சூப்பரா பண்ணுவாரு. சரி பண்ணுவோம், கத்துக்கோம். நாளைக்கு பேசுவோம். பாய் நீங்களும் டான்ஸ்